வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, எனக்கு sir. இந்த Thank மாதிரி you so much ஆப்பர்ச்சுனிட்டி for கிடைச்சதுக்கு accepting it. ஐயோ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அதுவும் நீங்கள் தமிழில் சொன்னோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தமிழ் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நான் வந்து ஒரு சின்ன இதை அட்வொகேட் பண்ணிட்டே வர்றேன். இந்த மாதிரி நம்முடைய திங்கிங்கை வந்து தமிழில் வரணும்னு சொல்லிட்டு அது அழிஞ்சு போச்சு. அது திருப்பி உருவாக்கணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much, sir. தேங்க்யூ. ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயம் நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறதுல பார்த்துட்டே இருக்கோம். நம்ம நீங்க நிறைய Facebookல போட்டுங்க, உங்க ஆக்டிவிட்டீஸ்லயும் நிறைய நம்ம பாக்குறோம். ஸோ கிவ் அஸ் அன் ஐடியா ஆஃப் எங்க இதெல்லாம் ஆரம்பிச்சது, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்குள்ள வந்திருக்கீங்க? என்னுடைய லைஃப் வந்து எப்படி, நான் வந்து ஒரு 3 கேப் வேர் பண்ணுறேன். 3 கேப் எப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி கேப், ஃபேமிலி இஸ் ஃபோர்த் கேப். என்னென்னா ஆர்கிடெக்சர் ஆஸ் அ ப்ரொஃபஷன், கரியர், மை பிரெட் அண்ட் பட்டர். அடுத்தது வந்து என்னுடைய பேஷன். அந்த பேஷன் வந்து புலிக்கேட்டுன்னு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு கதை, அதை இந்த இந்த இன்னைக்கு பேசுவோம் அதை பற்றி. அடுத்தது வந்து ரிசர்ச். அந்த ரிசர்ச் வந்து என்னுடைய ஆர்கிடெக்சர் ப்ராக்டிஸையும் என்னுடைய புலிக்கேட் ஒர்க்கையும் லிங்க் பண்ணுற ரிசர்ச். அதால் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், புக்ஸும் எழுதியிருக்கிறேன். இப்போ 2-3 புக்ஸும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது வெரி நைஸ். 3 பார்ட் ஆஃப் மை லைஃப். இந்த புக்ஸ்லாம் எதை பத்தி சார்? ஓகே, என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிகேஷன் வந்து 2010 புலிக்கேட்டை பற்றி. அது நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கோட சேர்ந்து பப்ளிஷ் பண்ணேன். அது வந்து கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் சப்போர்ட்டோட பண்ணேன். அவங்களுடைய ஆர்கைவ்ஸும் அவங்களுடைய லைடன் யூனிவர்சிட்டியோடைய ஹெல்ப்பை வச்சு பண்ணேன். அந்த புலிக்கேட் பண்ணது வந்து புலிக்கேட்டோடைய அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக. அதில் வந்து ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் புக்கு வந்து அந்த பார்ட் 2 ஆஃப் பார்ட் 2. இது வந்து நம்ம 2.0ன்னு சொல்கிற மாதிரி, புலிக்கேட் 2.0 கம்ப்ளீட்லி ஆன் த ரிசர்ச் ஆன் புலிக்கேட்டோடைய லகூன், அதுக்கு சார்ந்த சுழலியல், அதை சார்ந்த லைஃப் ஸ்டைல், அது சார்ந்த மெட்ராஸுடைய தாக்கம் எல்லாத்தையும் பற்றி அதை எழுதி முடிச்சிட்டோம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மேபி மெட்ராஸ் டேயோட பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதை இன்னொரு புக்கு வந்து புலிக்காட்டான்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்கு என்னுடைய புக்கு கிடையாது. 1891 பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கை நாங்கள் ரீபப்ளிஷ் பண்ணுறோம் வித் மேப்போட சேர்த்து. அந்த புலிக்காட்டா வந்து ஒரு நாவல். அவன் வந்து அந்த புலிக்காட்டாவோடைய ஏரியா வச்சு, புலிக்காட்டை வச்சு ஒரு ஏரியா வச்சு கதை எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி அவர் ஒரு கதை. அது அதை ரீபப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அது மெட்ராஸ் டே டைமில் 2 புக்கு வெளியாகும். பெஸ்ட் விஷஸ் சார். ஸோ எப்படி இந்த இந்த புலிக்கேட்டோட இருக்கிறவங்க கனெக்ட், அதை பத்தி சொல்லுங்க. புலிக்கேட்டோட கணக்கு ஓகே, எனக்கு பார்ன் அண்ட் பாட்டப் ஓகே தூத்துக்குடி. அண்ட் புலிக்கேட் கனெக்ஷன் வந்து ஓகே, ஆல்வேஸ் யூ ஹேவ் ஒரு சியோட கனெக்ஷன் இருக்கும் ஆல்வேஸ் உங்கள் ரத்தத்தில். அந்த புலிக்கேட் பார்த்த உடனே அந்த ரத்தம் கனெக்ஷன் வந்துச்சு. 2004 சுனாமியில் தான் என்னுடைய லைஃப் அங்கே புலிக்கேட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு குட்டி ஃபார்மரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் கும்மிடிப்பள்ளி. ஒரு விவசாயியை பார்க்குறதுக்காக கும்மிடிப்பள்ளி போயிருந்தேன். அன்னைக்கு அது நம்ம சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்தது வந்து எனக்கு வார்த்தை என்னன்னு தெரியாது. சுனாமின்னு என்ன வார்த்தை தெரியாது. மொபைல் ஃபோனில் எங்கள் அண்ணன் கால் பண்ணிட்டு, சுனாமின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு, அதை விட்டு ஓடி போயிடுறான். வந்துட்டு இருக்கு, ஓடி போடுறான், என்னன்னு புரியல. அப்போ ஓடினேன் அப்படின்னு ஓகே, அப்படி பயந்து ஓடி வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்ட பிறகு திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வாலண்டியராக போகும்போது தான் எனக்கு அந்த இடத்துல உடைய நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஏன் சுனாமி புலிக்கேட்டை தாக்கல, ஏன் சுனாமி சென்னையை தாக்கல, ஏன் அப்படி ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள். அப்போ தான் நம்ம இன்டர்நெட் வேர்ல்டில் வந்துச்சு. ஒன்று கூகுள் மேப் வந்துச்சு. கூகுள் மேப் வந்து சென்னையில் ஃபேமஸ் ஆனது 2007. ஸோ அப்போ அந்த மேப் நோண்டும் போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து அங்குள்ள ஃபோர்ட் கில்ரியா, தென் அந்த சிமெட்ரி, போர்ச்சுகீஸ் சிமெட்ரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கூட 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 இஸ் டிசைடட் பட் இதுக்கு லைஃப் போட்டே ஆகணும்னு சொல்லி. ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணணும், அந்த ஒருத்தர் வந்து நானாக கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் இட்ஸ் நாட் ஃபண்டட் பை எனிபடி. எங்களுடைய ஓன்ஸ் பர்சனல் ஃபண்டிங் தான் நல்லாவே போயிட்டுருக்கு. அதில் நடக்கிற விஷயத்தை வச்சு தான் நான் லேர்ன் பண்ணுறது. ஏன் அந்த போடுற பப்ளிகேஷனோ ஃபேஸ்புக்கில் போடுற எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கும் அந்த புலிக்கேட்டுன்னு ஒரு ஏரியாவில் வர்ற லேர்னிங் தான். அதில் உள்ள ஃபிஷர்மென்ஸ் எனக்கு கொடுக்குற நாலேஜ் தான். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம டைரக்ட்லி கெட்டிங் இன்டு திஸ் டாபிக். ஸோ நம்ம வந்து ஆர்கிடெக்சர்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை
ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி. பட் நம்ம நிறைய வந்து இந்த கிளைமேட் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இயர்ல இருந்து கேட்டுட்டே இருக்கோம். நிஜமாவே ஆன் கிரவுண்ட்ல என்ன மாதிரி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்விரான்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமா அஃபெக்ட் பண்ணுது. சில விஷயம்லாம் நம்ம ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பத்தி. ஓகே. என்னுடைய ப்ராக்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா, ப்ராக்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சுச்சு அந்த லேர்னிங்கு. எப்பவும் தெரியுமா வந்து எல்லாருமே பார்ன் ஆஸ் அ கிங் கிடையாது. இட் ஹாஸ் ஆல்வேஸ் பி லைக் ஒரு லைஃப் ஜேர்னி போகும். ஆனால் என்னுடைய லக் என்னன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் என் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ 2003ல் அப்போ எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து 16 மாடி கட்டடம், G+60 15. அது வந்து ரொம்ப எனக்கே ஒரு சில சிரிப்பேன். என்னடா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே ஒரு 16 மாடி கட்டடமான்னு சொல்லிட்டு 3 லட்சம் சதுர அடி. அப்போ பண்ணும்போது பாப்புலராக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது அலுமினியம் பேனல் யூஸ் பண்ணிட்டீங்களா, அது போட்டிங்களா, இது போட்டிங்களா. நானும் ஓகே அந்த மாதிரி அலுமினியம் பேனல்லாம் போட்டு ஒரு ஸ்கின்னு ஒன்று உருவாக்கி ஃபசாட் மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் ஃபசாட் மாதிரி ஒன்று உருவாக்கி பில்டிங் டிசைன் பண்ணிட்டேன். அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி, என்னடா இது வந்து ஒரு என்னுடைய பில்டிங் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி. பட் ஸ்டில் தட் பில்டிங் பிகேம் பாப்புலர். நிறைய சினிமாலெல்லாம் வந்துச்சு. இப்போ நடிகர்லாம் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க அதுக்கு முன்னாடி. பட் ஓகே. எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஆஃப்டர் தட் ஒரு 2008 2009ல் வந்து நான் பண்ணுற எல்லா பில்டிங்லேயும் நான் அந்த அடிஷ்னல் ஸ்கின்னு சொல்கிற ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் தவிர யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் உடனே கேட்பீங்க நீங்கள் கிளே போகலாமே. ஆனால் நம்ம இருக்கிற கால சூழ்நிலைக்கும் நம்மளுடைய ஸ்கில்ஸ்க்கும் நாலேஜுக்கும் காங்கிரீட்டை தவிர வேறு எதுவும் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது மினிமம் நம்பர் ஆஃப் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, மினிமம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ ஏசிபி பேனலே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் காட்ஸ் கிரேஸ் நான் வந்து எனக்கு வந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே பெரிய பெரிய ப்ராஜெக்டாக தான் வந்துச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேம்பஸஸாக வந்துச்சு. எஸ்ஆர்எம்லேயே இன்னொரு பில்டிங் பண்ணேன் 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அது பிறகு கூடாங்குளம் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் உடைய மாஸ்டர் பிளான் பண்ணேன். அது ஒரு லைஃப் ஜேர்னி, லைஃப் டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். 2008 9 10 11 அது வந்து ஆல்மோஸ்ட் 1 கோடி ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் 1 கோடிக்கு மேலே 1.4 crore ஸ்கொயர் ஃபீட் பில்டிங், நிறைய பில்டிங் அதில் இருக்கும். அப்போ தான் லேர்ன் பண்ணது மெயினாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியல் கம்மி பண்ணுறோமோ யூ ஆர் டூயிங் இட் ஃபார் த கிளைண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த எர்த். இதுக்கு பிறகு நிறைய லேர்ன் பண்ணது வந்து நம்ம ஃபசாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இல்லை, இது ஃபசாடு கிடையாது, 3 டைமென்ஷனல் ஹோலிஸ்டிக் திங்கிங். அதை நான் வந்து வால்யூமெட்ரிக் டிசைன் சொல்லுவேன். அது என்னுடைய ரீசெண்டாக லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் டீச் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியில் கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது வந்து வால்யூமெட்ரிக்காக திங்க் பண்ணுங்கள். நம்ம திங்கிங் எல்லாமே ஒரு பேப்பரில் 2Dயில் ஒரு லைனை போட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். வால்யூமெட்ரிக் திங்க் பண்ணால் தான் யூ வில் ஜஸ்டிஃபை யுவர் கெரியர். மெட்டீரியல் சரி, ஸ்பேஸுன்னு சரி, ஸ்பேஷியல் டிசைனுக்கு சரி, எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ணி ஒரே லைனாக போட்டு ஒரே மெட்டீரியல் ஒரே மாடலாக கொண்டு வந்து டிசைன் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேப்பர்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பித்து லேர்னிங் பண்ணேன். அதுக்கு பிறகு வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரியலி ட்ரூ லேர்னிங் கர்வ், நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பேசிக்காக 3 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று வந்து யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த லெசர் நம்பர் ஆஃப் மெட்டீரியல், குட் ஸ்பேஷியல் டிசைன். தேர்ட், ஸ்பேஷியல் டிசைன் என்ன சொல்கிறேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வேல்யூ அடிஷன்ஸ் டு த கிளைண்ட். சும்மா 4 டோரை ஒரே ரூமில் போட்டு விட்டு சர்க்குலேஷன்லேயே பாதி வேஸ்ட் ஆகி அவன் பெட்டே போட முடியாமல் லெவலில் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து ஃபசாடுக்காக. ஸோ அந்த இதில் ஸ்பேஷியல் டிசைன், தென் வால்யூமெட்ரிக் டிசைன். உங்கள் டிசைனை ஒரு 2Dயாக பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்கே வந்து 3 டைமென்ஷனலாக பார்த்தா வண்டர்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இருக்கும். அந்த வரும்போது 3 டைமென்ஷன் திங்கிங். அதுலேருந்து தான் கெரியர் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய வர ப்ராஜெக்ட்ஸ். லேட்டஸ்ட்டாக முடிச்சது வந்து எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல். அது நிறையாவே பப்ளிசிட்டி ஆச்சு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதோடைய கிரெடிட் நான் எடுத்துக்கக்கூடாது. அதில் அடிஷ்னல் கிரெடிட் வந்து நம்ம செல்வ பிரகாஷ்க்கும் போவோம். அதே மாதிரி அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய ஜேர்னியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னை ஃபேமிலி தவிர மற்றபடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கம்மிங் இன் லைஃப். இதில் வந்த இன்கம் அண்ட் இதில் வர்ற சப்போர்ட்டை தான் நான் புலிகேட்டில் ஆர்தே ஃபவுண்டேஷன்
ஓகே. சோ இப்போ ஒரு தனி மனுஷன் சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கும்பொழுது, நம்ம அந்த கிளைமேட்க்கு வந்து ஏதோ ஒரு பெட்டர்மென்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, வாட் வில் பி தட் பாயிண்ட்ஸ்? ஓகே. இதுதான் சொல்றேன். மினிமலிசம் சொல்றாம, மினிமமா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறது. இத காயின் பண்றதுக்கு தான் நான் ரீசென்ட்டா ஒரு வார்த்தைய உருவாக்குனேன். வெர்னாக்குலர் திங்கிங். நம்மளுடைய திங்கிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கலா இருக்கா? நம்மளுடைய திங்கிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சுழல் சார்ந்த ஏரியா, தட் இஸ் அந்த ஏரியா சார்ந்ததா இருக்கா? என்னுடைய தமிழ கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதால பாதி தமிழ கொலை பண்ணுவேன். ஆனா நெறைய பேர் சுழல்னா அப்படிதான் சார். ஸோ நம்ம இப்பதான் இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நெறைய இங்கிலீஷ் வார்த்தைக்கான தமிழ் பதங்களே வந்து தேடிட்டு இருக்கோம். சிலதெல்லாம் ஓகே. டக்குன்னு யோசிக்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரிலாம் நெறைய டிக்ஷனரி தான் ஒரு பெரிய ஆனா அது பேஸா அது இருக்கு. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து இந்த சுனாமி டைம்ல தான். அதுவும் ம். பிளஸ் தியோடர் பாஸ்கரன் சாருடைய புக்க ஒரு நாள் படிக்கும்போது, ஓகே. நல்ல ஒரு மேங்க்ரூவ்ஸ்ன்னு ஒரு வார்த்தை. ஓகே. இந்த மேங்க்ரூவ்ஸ் இது நான் இப்போ ஒரு கொஞ்சம் லாங் ஸ்பீச் குடுக்குறேன். கொஞ்சம் ஓகே. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. மேங்க்ரூவ்ஸ்ன்னு ஒரு வார்த்தை. அந்த மேங்க்ரூவ்ஸ் என்னடான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபிஷர்மேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு இருக்கும்போது, என்ன சார் சொல்றீங்க? குழப்புறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புக்ல தான் போட்டிருந்தாங்க, அலையாத்தின்னு சொல்லிட்டு. ஓகே. அலைகள ஆத்துற ஒரு செடி. ம். ஓகே. ஸோ இந்த விஷயத்த நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கு போறவங்க மீனவர்கள்ட்ட சொல்லும்போது, அவங்க காமெடியா சிரிச்சாங்க. இந்த வார்த்தைக்கே தான் இவ்வளோ நாள் அலைஞ்சீங்களான்னு கேட்டாங்க. ஆமா. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மேங்க்ரூவ்ஸ் சொன்னா என்னுடைய என்வாயர்மெண்டல் நாலேட்ஜ பாஸ் பண்ண முடியல. பட் அதே தமிழ்ல சொன்னா, ஒரே வார்த்தையில என்டையர் ஹிஸ்டரியும், அந்த என்டையர் ஜியோகிராஃபியும், என்டையர் புரொடெக்ஷனையும் பேசிடுறேன். ஸோ ம். அலைகள், அலையாத்தி. அலைகள் எங்க இருக்கும்? அலையாத்தி எங்க இருக்கும்? கடல் பக்கத்துல. சுனாமிய ஸ்டாப் பண்ணும். சைக்ளோனை ஸ்டாப் பண்ணும். நம்மளுக்கு மேஜர் டேமேஜ் வராது. ஸோ இப்படி வரும்போது தான் நம்மளுடைய சிந்தனையில ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு உணர்ச்சி கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மியூசியம் ஒன்று புலிக்கேட்ல ஸ்டார்ட் பண்ணதே அதால தான். எனக்குன்னு ஒரு கில்ட்டி. என்னடா நம்ம தமிழ்லயே இவ்வளவு நாள் படிக்காம விட்டுட்டோம். ஸோ வெர்னாக்குலர் திங்கிங் அதை வந்து திணை சார்ந்த சிந்தனை இல்லாம போயிடுச்சு ம். அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் ஃபீலிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னதான் கிளைமேட் சேஞ்சை பத்தி கொடி பிடிச்சாலும், ரோட்ல போய் பேனர் பிடிச்சி பீச்சை க்ளீன் பண்ணாலும் கிளைமேட் சேஞ்சை ஸ்டாப் பண்ண முடியாது. நான் இது ஆத்தன்டேட்டிவா வெறும் இதுவும் சொல்லலை. ஈவன்ல வந்து வேர்ல்டு அர்பன் கேம்பெயின் ஒரு குரூப் இருக்கு. அதில் நான் அசோசியேட் பார்ட்னர். அதுலேயும் இதே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன். கிளைமேட் சேஞ்சை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அன்டில் அன்லெஸ் வெர்னாக்குலர் திங்கிங் வந்தாதான். ம். இது உதாரணம் வந்து நான் எல்லா இடத்துலையும் பேசுறது ஒரே தான். சென்னை வந்து ரொம்ப யூனிக் சிட்டி. இந்த யூனிக் சிட்டிக்குன்னு ஒரு யூனிக் கிளைமேட் இருக்கு. எந்த சிட்டிக்கும் இல்லாத, எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கும் இல்லாத ஒரு கிளைமேட் சென்னைக்கு இருக்கு. இட்ஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுலயும் இன்னும் சொல்ல போனா சென்னையில வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம உடனே கிண்டி ஃபாரஸ்ட் நினைச்சிடாதீங்க. நம்ம வெஜிடேஷன் வந்து யூனிக் வெஜிடேஷன், டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் வெஜிடேஷன். இப்படி ம். நோண்டமா தான் தெரிஞ்சிச்சு. இந்த நாலேஜே இல்லாம எப்படா நான் கிளைமேட் சேஞ்ச் பேச முடியும்? பிஸ்கெட் பாக்கெட்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, பேப்பர் தான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அது கிளைமேட் சேஞ்ச் ஆயிராது. ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஓகே. கிளைமேட் சேஞ்ச் ஸ்டாப் பண்ணோம்னா என்டையர் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ்ல இருந்து லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாம் மாறணும். அது சாத்தியமான்னு தெரியல. பட் சாத்தியம் தான். இந்த கொரோனா நம்மளை ப்ரூவ் பண்ணிச்சு. கொரோனாவுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய ப்ரூவ் பண்ணுது. சாத்தியம் தான். என்னன்னா நம்மளுடைய லோக்கல் திங்கிங் வேணும். என்ன பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அதுக்கு தக்காப்புல தான் லைஃப் நடத்திருக்கோமா? இல்லையா? யார் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? எத்தனை வார்த்தைகள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? உதாரணத்துக்கு நேத்து குவிஸ்ல ஒரு சின்ன என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு குவிஸ் போட்டேன். கொஸ்டின் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பெருமைக்கும் சொல்லல. யாருமே ஆன்சர் பண்ணல. ம். அந்த ஆன்சருக்கு எனக்கே தெரியாது. அந்த பதில் கொடுத்து அந்த கொஸ்டினை கேட்க வச்சதே ஒரு சுமன் சொல்லிட்டு ஒரு ஃபிஷர்மேன் புலிக்காட்ல. நம்ம கடலோரத்துக்கு ஒரு மீன் வரும். அந்த மீன் வந்து பர்டிகுலரா குட்டி போடுறதுக்கு எஸ்டூரிய தேடி தான் வரும். அது பெல் மவுத் தேடி தான், தட் இஸ் மவுத் ஆஃப் த ரிவர் தேடி தான் வரும். ம். அதுவும் நம்ம பே ஆஃப் பெங்கால்ல தான் எல்லா டெல்டாவும் இருக்கு, எல்லா எஸ்டூரியும் இருக்கு. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் கிடையாது, அரேபியன் சைடில். ஸோ இந்த ஓகே. சுறாக்கள் குட்டி போடுறதுக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். என்ன பண்ணோம்? லாஸ்ட் 50 இயர்ஸாக அதை பற்றி தெரியவே தெரியாததால நம்ம படிக்கிற இங்கிலீஷ் புக்கு
படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் புக்கில் நியூயார்க்கில் என்ன ஸ்ட்ரீட் நேம் தெரியும், ஆனால் குடுவாஞ்சேரியில் ஒரு ஸ்ட்ரீட் நேம் தெரியாது. ஆர் நியூட்டனை பற்றி நிறைய தெரியும், நம்ம லோக்கலில் உள்ள முனியாண்டி விலாஸ் பற்றி தெரியாது. ஸோ இந்த லோக்கல் நாலேஜ் இல்லாததால அந்த ஃபிஷ்ஷை கொண்டுட்டோம், கம்ப்ளீட்டாக கொண்டுட்டோம். கொன்னதால் என்னாச்சு, கோரல் ரீஃப் போச்சு, கோல்டு கரண்ட் போச்சு, விண்டு பேட்டர்ன் மாறிச்சு. நீங்கள் உடனே சொல்லுவீங்க விண்டு பேட்டர்ன் சீக்க, எஸ் நிறைய சம்பந்தம் இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுன்னு சொல்லும் போது கிளைமேட் சேஞ்ச் ஸ்டாப் பண்ணோம்னா லோக்கல் நாலேஜ் வேணும். பட் லோக்கல் நாலேஜுக்கு அடிக்குவேட் ரிசர்ச் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். எத்தனை சிலபஸ் புக் நம்ம படிக்கிற பிஆர்க்கில் 98% ஆஃப் த சிலபஸ் புக்கை எழுதுனது ஃபாரின்காரங்க. உதாரணத்துக்கு கைலாஷ்நாதர் கோயிலை பற்றி பேனிஸ்டர் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவார். ஆமா. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி நம்ம அந்த நாலேஜை வந்து லோக்கலாக இருக்கும். இந்த நாலேஜ் வில் பி சம்திங். பர்சி ப்ரௌன் சொன்ன டெம்பிளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், விஜயலட்சுமி சொன்ன டெம்பிளை பற்றி படிக்கல. ஸோ இந்த மாதிரி லோக்கல் அந்த வெர்னாக்குலர் நாலேஜோட எழுதின புக்ஸு கிடையாது, இருந்தாலும் கொண்டு வரல சிலபஸில். இது ஆர்கிடெக்சரில் மட்டும் இல்லை, பிஎஸ்சி ஜுவாலஜிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு கிளைமேட்டும் எங்கள் வீட்டு கிளைமேட்டும் எப்படி மாற்ற முடியும்? யாராலையும் முடியாது. அந்த கிளைமேட் சேஞ்சு வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் திங்கிங். ரியலாக கிளைமேட் சேஞ்சை உங்கள் டச் யூர் ஹார்ட் அண்ட் ஃபீல் அண்ட் பண்ணணும்னா லோக்கலாக நடக்கிற நாலேஜ் இருக்கணும். அது கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான முயற்சி என்னுடைய ஆர்தே ஃபவுண்டேஷன் ஒரு சின்ன சைடு புலிக்கேட்லேருந்து பண்ணுது. ஏன்னா வெட்லேண்ட் தான் ரெயினை அட்ராக்ட் பண்ணும். நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது. வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி பெரிய மலை தொடர்ச்சி கிடையாது. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ். அது நிறைய மலை தொடர்ச்சி இருந்துச்சு, ஆனால் அது நிறைய வந்து ரோடு போடுறதுக்கு உடைச்சிட்டோம். ரோடு போட்டு எல்லாத்தையும் உடைச்சதால மலைகளை இப்போ இல்லாத போனதால மலை மேகங்களை வந்து இடிச்சு மழை கொட்டுறதுக்கு வசதி கிடையாது. இப்போ வசதி ஒன்றில் தான் ஈரப்பதத்தால் வர்றது தான். காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு தான் நம்ம சைக்ளோன் வந்து நம்ம டைரக்ஷனுக்கு வருது. இது நான் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணலை. ஐஐடியில் 40 வருஷமாக கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு ஐஐடி கரக்பூர் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் எனக்கு அந்த பேப்பர் அப்பப்போ அனுப்புவார். அவர் பண்ணுற ரிசர்ச்சு வேவ் பேட்டர்ன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது எதை மிஸ் பண்ணோன்னு தெரியுது. நம்மளுடைய படிப்பில் சொதப்பிட்டோம், நம்மளுடைய நாலேஜ் திங்கிங்கில் சொதப்பிட்டோம், நம்மளுடைய சாப்பாடு திங்கிங் சொதப்பிட்டோம். எல்லாமே நான் கேபிட்டலிஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது, பட் நம்மளை திங்க் பண்ண வச்சாங்களே அந்த வேர்டை வச்சு, கிளைமேட் சேஞ்ச், எம்பவர்மெண்ட், லீடர்ஷிப், இது ரிவார்ட்ஸ், டாப் 10 ரேங்கிங், வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன், எல்லாமே வந்து ஏதோ ஒரு நான் வந்து சன்னியாசி நினச்சிடாதீங்க. நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய ஆள் ஆனால் தான் உலகத்தில் இது. ஆனால் நேச்சர் அது பெரிய ஆள் கிடையாது. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோகிராஃபை போடணும்னு நினச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தேன். எல்லா பேர்டும் ஒரே நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு வாட்டர் பாடி, அதில் ஃப்ளமிங்கோஸ், பெலிகன்ஸ், சின்ன சின்ன ஸ்னைப்பு எல்லாமே உட்காந்து, குட்டி பேர்டும் சரி பெரிய பேர்டும் சரி எல்லாமே சேர்ந்து அந்த வாட்டர் பாடி யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம அப்படி பண்ணுறோமா? நம்மளுடைய ரிசோர்ஸே ஈக்குவலாக கிடையாது யாருக்கிட்டையும். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச முடியும்? நான் என்னடா முட்டாள்னா 13 வருஷமாக நான் பார்த்துட்டு 2007 ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த புலிகேட் விஷயத்தை மட்டும். அதில் தான் பார்த்துக்கிட்டேன் நம்ம கிளைமேட் சேஞ்சு ஒரு பெரிய ஹம்பக். அந்த ஹம்பக்கை எப்படி வெளியே கொண்டோம்னா, அந்த உதாரணத்துக்கு இந்த ஷார்க்கு வந்து தான் எனக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப குணர்த்துச்சு. தேங்க்ஸ் டு த ஃபிஷர்மேன். அந்த குற்ற உணர்ச்சி எப்படின்னா, எல்லா கோஸ்டல் ப்ராஜெக்ட்ஸும், இது வந்து கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நாளைக்கு அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு, பட் நான் சொல்லி தான் ஆகணும். எல்லா கோஸ்டல் ப்ராஜெக்ட், நானும் நிறைய பெரிய ப்ராஜெக்ட் கோஸ்டலில் பண்ணதால தான் சொல்கிறேன், கில்ட்டினஸில் சொல்கிறேன். எல்லா கோஸ்டல் ப்ராஜெக்ட்லையும் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆன் நியர் டு த எஸ்ச்சுரி. அதில் அந்த ஷார்க்கு வருதுன்னு தெரியாமல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ்க்கு ப்ரீடிங் கிரவுண்டாக இருந்தால் அங்கே ப்ராஜெக்டை கட்டக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு டேர்மில் இவ்வளோ ப்ராஜெக்ட் தமிழ்நாடுக்கு வந்துருந்துச்சுன்னா இது யாருடைய தப்பு? யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பேசிக்லி வெர்னாக்குலர் நாலேஜ் இல்லாததால தான். அந்த யாருக்கு இல்லை, நம்மளுக்கு இல்லை, பட் இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்த ஃபார்மர்ஸும் சரி, ஃபிஷர்மேன்ஸும் சரி, பாட்டர்ஸ் எல்லாருமே அவங்க இருந்த நாலேஜை நம்ம வந்து
ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொண்டு வரல. எத்தனை ஸ்கூல் காலேஜஸ் புக்ஸ்ல வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் நடக்கிற திங்ஸ் தெரியும்? நீங்க படிச்ச ஸ்கூல்ல உள்ள புக்ஸ்ல, என் பையன் படிச்ச ஸ்கூல் புக்ஸ்லயே பாருங்க, ரொம்ப காமெடியா இருக்கும். நான் போன வருஷம் படிச்சான் டாக்ஸை பத்தி அதுல ஒரு லிஸ்ட் போட்டிருந்தான். நான் சொல்ற டாக்ஸ் எல்லாமே யூரோப்பியன் டாக்ஸ். அப்பதான் கேட்டேன், டே யூரோப்பியன் டாக்ஸை படிச்சுட்டு இருக்கியடா, நான் லோக்கல்ல எத்தனை கொம்பை இருக்கு, சிப்பிப்பாறை இருக்கு, சிப்பிப்பாறை இருக்கு, தெரியும் இருக்கு, இதை பத்தி நிறைய நான் படிக்கிறேன். அதுப்பதான் தெரிஞ்சு அந்த ஆத்தருக்கே அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லி. ஸோ நான் ஆத்தரை குறை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சொல்லும் போது என்னத்தை சொல்லித்தரோம், என்ன படிக்கிறோம், இப்படி படம் போது எப்படி உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் பண்ண முடியும், கிளைமேட் ஸ்டாப் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் கிளைமேட்டுக்கு சப்போர்ட்டாக வரும்போது இதுலேயே ஆர்கிடெக்ட்ஸ் வந்து வி ஹவ் டன் அ பிளண்டர். ஏன்னா காங்கிரீட் தவிர வேறு எதுவும் சொல்லி தரல நம்மளுக்கு. இப்போ அந்த ஸ்கில்லை தவிர வேறு ஸ்கில் இல்லாத போனதால வி ஹவ் காட் இன்டு த ஸ்ட்ரகிள் நவ். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லையும் எவ்வளோ மினிமலாக நம்ம ஒரு என்வாயர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும், அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லி பார்த்து தான் கொண்டு வரணும். ஸோ அதுதான் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான இது விழிப்புணர்வு. இது நான் என் சைடில் எல்லா சைட்லையும் பண்ணுறேன், எல்லா லெவல்லையும் பண்ணிட்டு வரேன். ஓகேயா? யாருக்கா கேள்வி இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா நான் பேசுறது கொஞ்சம் ஜாஸ்தியான லாங் டாபிக். இது வந்து questions வந்ததுன்னா I'll read it for you. நான் நம்மளுக்கு ஆன்லைன்ல questions வந்ததுன்னா I'll read. So இப்போ ஒரு ஈஸியா ஒரு 30 days ஆச்சு நம்ம வீட்டுக்குள்ள இருந்திருக்கோம். நம்ம நிறைய பேப்பர்ஸ்ல, நிறைய Facebookல எல்லாம் நிறைய போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சேயிங் நேச்சர் வந்து இட்ஸ் ரிவைவிங் இட் செல்ஃப். நிறைய வந்து டாட்டாய்ஸ் எல்லாம் வந்து ஒரிசா அந்த கோஸ்டல்ல வந்து அந்த மாதிரி எல்லாம். சோ இதுல வந்து நீங்க புலிக்காட்டுல எந்த மாதிரி சேஞ்சஸ் பாக்குறீங்க? லைக் ஐயோ என்னால போக முடியாது, நான் சென்னையில மாட்டிக்கிட்டேன். ஆனா நியூஸ் கேள்விப்பட்டு இருக்கேன், அந்த வாட்டர் இஸ் கெட்டிங் பியூர். புலிக்காட்டு வந்து ஒரு அபியூஸ் பண்ண ஏரியாங்க. புலிக்காட்டு வந்து ரொம்ப அபியூஸ் பண்ண ஏரியா. அது நான் ஓப்பனாக சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஐம் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தட் ஏரியா. 3 லெவல்ஸாக பேசுறேன்னு சொல்றது அப்படின்னா, யுனைடெட் நேஷனுடைய யுஎன் ஹேபிட்டட்லையும் பேசுறேன், லோக்கல் கவர்மெண்ட் லெவல்லையும் கேம்பெயின் பண்றோம், கிராஸ் ரூட் லெவல்லையும் கேம்பெயின் பண்றோம். புலிக்காட்டு வந்து இப்போதைக்கு ஃபோனில் என்ன சொல்றாங்கன்னா, சார் நல்லா அந்த வாட்டர்லாம் கிளியர் ஆகுது, ரீசெண்டாக பேப்பர்லையும் பார்த்தேன் கூவம் ரிவர் ரொம்ப க்ளீன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூவம், புலிக்காட், கொசஸ்தலையார் எல்லாமே க்ளீன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த ஷார்க் வரக்கூடும். ஓகே, ஷார்க் மட்டும் இல்லை, அது சார்ந்த பல பேர்ட்ஸ், பல மிருகங்கள் எல்லாம் திருப்பி வரக்கூடும். ஒரு 30 days லாக்டவுன்கே. ஆமா, இப்போ ஹரித்வார்ல ட்ரிங்கிங் வாட்டரா மாறிச்சுன்னு சொல்றாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் திங். ஹரித்வார்ல ட்ரிங்கிங் வாட்டரா மாறிச்சுன்னா we will get back the dolphins, we will get back the Ganges sharks. இப்படி வரும்போது கண்டிப்பாக 50 டேஸ்க்கே உலகத்துல பூமியை வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னா, நம்ம நாலேஜ்லாம் சரி பண்ணி திருப்பியும் எல்லாத்தையும் கொண்டு வந்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாறும். இந்த பியூட்டிஃபுல்லா மாறுறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன். இந்த பியூட்டிஃபுல்லா மாறினா என்ன ஆகும்னா, நேச்சர் பேஸ்ட் எக்கனாமியா கொண்டு வந்தா, நாளைக்கே லாக்டவுனை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாரும் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவோம், திருப்பி பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் சிந்தனை பண்ணி நேச்சர் பேஸ்ட் எக்கனாமியா அப்படின்னு கொண்டு வந்தாதான் உண்டு. அந்த நேச்சர் பேஸ்ட் எக்கனாமினா நான் பழைய காலத்து ஆளான்னு என்ன நினைக்காதீங்க. அதுல வந்து எல்லா எக்கனாமியும் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஷுட் ஹேவ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சர். அதுக்கு தான் இந்த நேச்சர் பேஸ்ட் எக்கனாமியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, புலிக்காட்டு நிச்சயமா ரிவைவ் ஆகும். ஏன்னா இந்த அபியூஸ் பண்றது பத்தி நீங்க எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா சொல்ல முடியும், எப்படி புலிக்காட்டை வந்து நம்ம லேக் ஆஃப் நாலேஜ் அபியூஸ் பண்றது. ஓகே, புலிக்காட்டு வந்து பழவேற்காடு, தமிழ்ல சொல்ல போனா பழமையான வேர்கள் கொண்ட காடு. அழகா இருக்குல்ல வார்த்தை, பழமையான வேர்கள் கொண்ட காடு. ஓகே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருந்திருக்கும், என்ன மாதிரி இருந்திருக்கணும் அந்த இடம்? மேங்க்ரோவ்ஸ் நிறைய இருந்திருக்கா, லைக் அதுதான் வேர்கள். அந்த மேங்க்ரூவ்ஸ்க்கு தான் பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ்ஸ் எனிதிங் மேங்க்ரூவ்ஸ் தான் ரூட் மேல இருக்கும். அந்த ரூட்டை கட் பண்ணும்போது அந்த ரூட் அப்படி நிற்கும், பழவேற்காடா மாறிடுச்சு. அனந்தராயபுரம்னு இருந்துச்சு அந்த ஊர் பேரு, அதுவே பழவேற்காடுன்னு மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்காலஜிக்கல் ரிலேட்டட் வேர்டிங்ஸாக இருக்கும் நம்ம ஊர் பேர்லாம். நான் இப்போ இருக்கிறது நுங்கம்பாக்கம், அது அழகான ஒரு வார்த்தை. ஆனால் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த நுங்கைனா என்ன, நுங்கனா நுங்கமாரம் நினச்சிடாதீங்க, நுங்கை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பாக்கம் பற்றி தெரியும், ஏன்னா இந்த சூழல் ஏரியாவில் பாக்கம், தாங்கல்,
பாடி அப்படின்னு ஊர் பேரும் சேர்ந்து இருக்கும். Yeah. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டெர்மினாலஜி தான் பழவேற்காடு. பழமையான இது இந்தியாவிலேயே செகண்ட் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் பாடி வெட்லேண்ட். இந்த டைட்டிலை வந்து நான் லகுன் தான் சொல்லுவேன், இல்லாட்டி கடல் களி. கடல் வந்து கடல் கழிஞ்ச இடம். எல்லாரும் மேப்பில் வந்து பழவேற்காடு ஏரின்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் லோக்கலில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஏரின்னு நினச்சிட போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழில் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை உண்டு. லகுன்னா கடல். லகுனுக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு, டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். இது கடல் களி. கடல் வந்து கழிஞ்ச இடம். இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. எப்படி கழிஞ்சிருக்கும்? ஒரு சைக்ளோனால தான் கழிஞ்சிருக்கணும். மில்லியன் இயர்ஸ் பேக் அப்படி கழிஞ்சிச்சு. இது 2வது பெரிய ஏரின்னு சொல்கிறேன். சாரி, 2வது பெரிய லகுன். அந்த லகுனில் வந்து அளவு வந்து 759 ஸ்கொயர் கிலோமீட்டர், 759 சதுர கிலோமீட்டர். அப்படின்னா சென்னை கார்பரேஷன் லிமிட் அப்படி 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சென்னை கார்பரேஷன் லிமிட்னு சொல்கிறோம், இன்ட்டு 2ன்னு போட்டால் தான் நம்ம புலிக்காட் லகூனுடைய சைஸ். அவ்வளோ பெரிய லகூனை வந்து எப்படி அப்யூஸ் பண்ணோம்? ஒரு அப்யூஸ் பண்ணன்னு சொல்லக்கூடாது, லேக் ஆஃப் நாலேஜ் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கலான ஏரியாவில் போடுவாங்க. ஐஐடியை வந்து நேஷ்னல் பார்க்கில் போட்ட மாதிரி. ஏன்னா வந்து அப்போ தான் நேஷ்னல் பார்க் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். லகுனில் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் போட்டாங்க. அப்போ போடும்போது ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ரோடை போட்டு விட்டாங்க. அந்த ரோடு போட்டதோடனே அந்த லகூன் வந்து 2ஆக பிரிஞ்சு போச்சு. அந்த லகூன் 2ஆக பிரிஞ்ச உடனேயே ஒரு லகூன் சொன்னால் அதுக்கு மவுத் இருக்கும். அந்த மவுத்து வந்து பாதி 3 மவுத்தில் 2 மவுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது 40 years ஆஃப் ஜேர்னி ஆஃப் த லகூன். லாஸ்ட் 40 இயர்ஸில் அது மில்லியன் இயர் ஓல்டு, 2 மில்லியன் 3 மில்லியன்ஸ் ஓல்டு இருந்த லகூன் வந்து லாஸ்ட் 40 இயர்ஸாக நம்மளுடைய லேக் ஆஃப் சயின்ஸ் அண்ட் வெர்னாக்குலர் நாலேஜ் வி கில்ட் இட். அந்த லகூனில் டால்ஃபின் இருந்திருக்கணும், ஏன்னா இரவடி டால்ஃபின் அந்த இடத்துல இருந்திருக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்குது. டைகர் இருந்திருக்கணும்னு ப்ரூஃப் இருக்குது. சீத்தா இருந்திருக்குன்னு ப்ரூஃப் இருக்குது. 1891 உள்ள புக்லேயே போட்டிருக்காங்க, வி வென்ட் டு see the சீத்தான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 100 வருஷத்துல இருந்த ஹிஸ்ட்ரியை மாற்றி விட்டோமேடான்னு சொல்லி ஒரு யோசனை. இந்த மாதிரி ஒரு 2ஆக பிரிச்சுட்டாங்க. அந்த லகூனுடைய மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சலினிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து ரொம்ப தப்பாக போயிடுச்சு. லகூனில் பிராக்கிஷ் வாட்டர் தான் இருக்கும். ஏன்னா வந்து அதில் ரிவர் மிக்ஸாக ஃப்ரெஷ் வாட்டர் வரும் அண்ட் சீ வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈகோ சிஸ்டம் உருவாகும். அதுவும் சென்னை, நான் சொன்னேன் சென்னை தான் யூனிக் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. எஸ், சென்னையில் மட்டும்தான் நம்ம வெட்லேண்டை நம்பி ரெயினுக்கு உட்காந்துட்டு இருப்போம். தமிழில் அழகான ஒரு வார்த்தையும் உண்டு. டேமுக்கு தமிழ் என்ன? அணை. ஹக்கிங்க்கு தமிழ் என்ன? கேக்கல. ஹக் ஹக் ஹக். அதுவும் கட்டி அணைத்தல். அணை அணை அணை. ஸோ ஹக்கிங் அணைத்து கட்டுன்னு சொல்றது மாதிரி அணைக்கட்டு. ஸோ வாட்டரை வந்து ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஸோ லகுன்னா அதை மெயின்டைன் பண்ணும். லகுன் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் வர தண்ணியெல்லாம் அந்த ஷாலோ ஏரியாவில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு சீ வாட்டரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கிடும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது இந்த ஈரப்பதத்தை வச்சு மழை மேகங்கள் உள்ளே வரும். ஸோ இதான் புலிகேட் பண்ணுறது. சென்னை ரொம்ப யூனிக்னு சொல்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நம்ம பள்ளிக்கரணை, கலிவேலி, தென் 2-3 வாட்டர் பாடி இருந்துச்சு. நுங்கம்பாக்கம், ஸ்பர்டங்க் ரோடு வாட்டர் பாடி எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி போய் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச முடியும்? வி ஆல்ரெடி கில்ட் இட். ஸோ இந்த மாதிரி வெட்லேண்ட் பேஸ்ட் ஈகோ சிஸ்டம். சென்னை வந்து வெட்லேண்ட் பேஸ்ட் ஈகோ சிஸ்டம். நீங்கள் பழைய ஃபோட்டோஸ் எதுனாலும் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு வாட்டர் பாடி இருக்கும் பில்டிங்க்கு முன்னாடி. ஸோ வெட்லேண்ட் பேஸ்ட் ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நான் புலிகேட்டில் கற்றுக்கிட்டு புலிகேட்டில் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் பாடி. இந்த வாட்டர் பாடியில் தான் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அப் டு 1799, தட் இஸ் 19th century வரைக்கும் காட்டன் இது பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இதில் நிறைய விஷயம் சொல்லலாங்க. இப்போ நம்ம வெட்லேண்ட் பேஸ்ட் ஈகோ சிஸ்டம் நிறைய விஷயத்த நான் ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் சொல்கிறேன். இப்போ டெம்பிள் இருக்குல்ல, டெம்பிள் இது வந்து நான் கொடுத்த என்னுடைய நாலேஜ் கிடையாது. இது வந்து ஸ்ரீ காளகஸ்தியில் டெம்பிள் கோபுரம் விழுந்துச்சு 2010.
2010 சாரி 2008 நினைக்கிறேன். அப்போ விழுந்த போது அங்க உள்ள ஒரு மேசன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஏன் தம்பி இந்த கோபுரங்கள்லாம் கீறல் விடுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அங்குள்ள வெட்லாண்டை காணோம் அப்படின்னு சொல்லி. ம். இது எனக்கு என்னடா எந்த புக்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இது பிரபலமான ஒரு சயின்டிஸ்டிங் ஒரு ரிசர்ச் பர்சன்ட்டையும் கேட்டேன். அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவர் ஓகே. வந்து இங்கிலீஷ் புக்கை பேஸ் பண்ணி நாலேஜ் வளர்த்துட்டாரு. ஸோ அந்த பர்சன் அந்த பர்சன் சொன்னது அப்படின்னா, ஈரப்பதம் பூமியில இருக்க அந்த கோபுரம் சாஞ்சிருக்காது. ம். ஈரப்பதம் குறைய குறைய அந்த கோபுரத்துடைய இது பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிறது வந்து கோரமண்டல் கோஸ்ட், கரிமணல் மேடு. கரிமணல் மேடுன்னு சொல்றது என்னன்னா பிளாக் காட்டன் சாயில், ம். களிமண் சார்ந்த சாயில், லூமி சாயில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈரப்பதத்தில் மேலே ஏறும் கீழே இறங்கும். 6 இன்ச்சு மேலே ஏறும் சம்மரில். இது என்னுடைய பில்டிங்கை ஒன்று கிராக் ஆகி விழுந்து போச்சு 6 இன்ச்சு மேலே ஏறி கீழே இறங்கும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சு மேலே ஏறி கீழே இறங்கு ஒரு தட்பவெப்ப இருக்கும் போது ஒரு வெட்லேண்டோ ஒரு குளமோ குட்டையோ இல்லாமல் போச்சுன்னா எந்த கோபுரமும் கிராக் ஆகிடும். ம். இப்போ என்கிட்ட சொல்லுங்க, எல்லா கோபுரத்துக்கும் தெப்பக்குளம் வந்து ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கா? இல்ல. இல்ல. வேற வேற எஸ். ஸோ டைரக்ஷன்ஸ்லயும். வாஸ்துவும் தப்புன்னு நினைச்சிடாதீங்க. அதான் வாஸ்துவே. அந்த அந்த லேண்டுக்கு தக்காப்புல அந்த தெப்பக்குளத்தை லொக்கேட் பண்ணுவாங்க. ஸோ தட் ம். இந்த டெம்பிளோடைய கோபுரம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்னடா இங்க தூக்கி இது வந்து நான் சொல்லி கொடுத்ததா, எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதை நீங்க கடைபிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த மற்ற குளத்துல தண்ணி இருந்துருந்துச்சுன்னா இந்த கோபுரம் இன்னைக்கு விழுந்திருக்காது. திடீர்னு ஒரு ம். நாள் மழை பெய்யுது, தண்ணி வருது, அடுத்த நாள் நீங்க தண்ணியை காலி பண்ணிடுறீங்க, லேண்டு காஞ்சிருது. ஸோ என்னது எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் கீல்டு த கிராக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஓகே. மாதிரி வெர்னாக்குலர் நாலேஜ் மிஸ் ஆகி தான். ஸோ புலிகேட்டில் இதுதான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இதுதான் நான் புக்காகவும் போட்டேன். புலிகேட் இந்த காட்டன் ரூட் சொல்கிறது வந்து இந்த அடிஷ்னலாக சொல்கிற விஷயம். தட் இஸ் டச்சு வந்தாங்க, பிரிட்டிஷ்காரன் ம். வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான். ஓகே, நீங்கள் சொன்ன அந்த கிளைமேட்டுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய பதில் சொல்லியிருக்கேன். தப்பான கண்டிப்பா. We'll get into that PPT, sir. ஆ Yeah. பிபிடி எஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புலிகேட் எங்கன்னு தெரியாது. அதான் பிரச்சனையே. ஏன்னா புலிகேட் வேற எங்கேயும் இல்லை, சென்னைக்கு பக்கத்துல தான். மிக அருகில். கல்லு தூக்கி வீசும் தொலைவில். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற மாதிரி கல்லு தூக்கி நார்த்ல தான் இருக்கு. நார்த் ஆஃப் சென்னை. செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலிக்கா, ஒரிசால. எல்லாமே நம்ம சவுத்துல தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் இருக்கும். உடனே வெஸ்டர்ன் கோஸ்ட்ல எதுவுமே கிடையாது. வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கும், பட் டெல்டான்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கும், நம்ம சைட்ல தான் இருக்கும். ஸோ இதான் சென்னை. சென்னைக்கு நார்த்து. இந்த சென்னை நார்த்தில் வந்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு லகுனா இருந்துச்சு. ஷார்ட்கட்டாக மாறி 759 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸ்லைட். ஓகே, 759 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப போர் அடிக்குதுன்னா சொல்லிடுங்க. இல்ல சார், லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் புதுசா தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ப்ராசஸ் அண்ட் லைக் இதெல்லாம் இப்ப எனக்கு கூட தெரியும் அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்தது அந்த மாதிரி எல்லாம். பட் we have lost that critical thinking. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கறத பத்தி யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க. இல்ல அதிகபட்சமா வந்து ஏதாவது தெய்வ குத்தத்தோட அதை முடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அது வெளியே சொல்றதுக்கு பயந்தாங்க. நீங்க வேற இதை பத்தி வெளியே சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு இத போய் இன்னொரு ஐகோமஸ்ல இருக்கிற இன்னொருத்தட்ட சொல்லி, எங்க இந்த மாதிரி ஒரு கோபுரம்ல கிராக்கா இருந்துச்சுன்னா நீங்க வெறும் கம்பி போட்டு கட்டாதீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன பண்ணிருப்பாங்க, காங்கிரீட் போட்டு சுத்தி வச்சிருப்பாங்க. ஓகே, அது கொடுமைங்க. அதுக்கு காளஹஸ்தியில வந்து கோவிலுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ரிவர் பெட் இருக்கு. அவ்வளோ ட்ரை ரிவர் பெட் ஒன்னு இருக்கும். அந்த ட்ரை ஆச்சுல, அந்த ட்ரை ஆனதாலதான் காளஹஸ்தி விழுந்துச்சு. என்னால கனெக்ட் பண்ணிக்கவே முடியுது. ஆக்சுவலா இதே மாதிரி நிறைய கோபுரங்கள் இருக்கு. ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூட் தான் அட்வைஸ் பண்ணுது கவர்மெண்ட்டுக்கு எப்படி கோபுரம். ஆனா என்ன பண்றாங்க, கோபுரத்துக்கு கீழே கம்பி கட்டி விட்டுருங்க. கோபுரத்துக்கு கீழே கம்பிலாம் கட்ட வேண்டாம், தண்ணி வந்தாலே போதும். கோபுரத்து பக்கத்துல இது நாட் ஒன்லி ஃபார் டெம்பிள், சர்ச்சுக்கும் சரி, அந்த காலத்துல கட்டின எந்த கட்டடத்துக்கும். ஏன்னா அந்த காலத்துல கட்டடங்களுக்குலாம் ஃபவுண்டேஷன் இஸ் நாட் மோர் தென் 5 to 6, மேக்ஸிமம் 10 feet. ஓகே, எவ்வளோ ஆகிட்டு இருந்தாலும்
பியூர்லி ஆன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் எல்லா டெம்பிளோடைய அஸ்திவாரம் இருக்கும். மாஸ்க், சர்ச் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே இந்த ஈரப்பதத்துடைய அப் அண்ட் டவுன் மூவ்மெண்டால தான் இந்த கோஸ்ட்ல பேஸ் ஆச்சு. இந்த நாலேஜ் மே டிஃபர் ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட். ஓகே. இப்போ ஈச் எவ்ரி கோஸ்ட்டுக்கு டிபெண்டிங் ஆன் அது நம்ம நாலேஜ் இருக்கணும். இப்போ இந்த புலிக்கேட்டில் லேர்ன் பண்ணது தான் நான் சொன்ன அந்த ரோடு இங்கே இருக்கு. ஒரு நிமிஷம் பாயிண்ட் போட்டுக்கிறேன். இந்த ரோடு, இந்த நடுவில் ரோடு போட்டாங்க. 3 மவுத் இருந்துச்சு. இங்கே ஒரு மவுத்து, இங்கே ஒரு மவுத்து, நடுவில் ஒரு மவுத்தில். இந்த 2 மவுட்டும் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதால் இப்போ நம்ம இருக்கிறது இது மட்டும்தான். அதால தான் லேக்குன்னு சொல்கிறாங்க. அந்த லேக்குன்னு சொல்லக்கூடாது, லகுன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். எனி வாட்டர் பாடி parallel to the sea coast is called as lagoon. And இதுக்கு 3 ரிவர் வருது. அந்த ஆரணி, கலங்கி, ஸ்வர்ணமுகி. இந்த 3 ரிவரில் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய காட்டன் இது மட்டும் நான் இதை பெருமைக்கு புலிக்கேட் மட்டும் சொல்லலை. எல்லா ரிவர் பேஸில் டெல்டாவில் தான் காட்டன் நிறையா வளரும். அதுவும் சீ கோஸ்ட் சைடில் இருக்கிற காட்டன் இஸ் வெரி லைக் ரிச் அண்ட் குட், எக்கனாமிக்கலி ஹை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புலிக்கேட்டுடைய டெவலப்மெண்ட்டே நடந்துச்சு. டச் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் டச் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. பிரிட்டிஷில் இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி தான் சென்னைக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மயிலாப்பூர் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் சென்னையில் இருந்தாங்க, சாந்தோமில். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த யூரோப்பியன்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் வந்தது வந்து நம்ம அரேப்ஸ் தான். அவங்களுடைய நாலேஜ் வச்சு தான் இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ்லாம் உருவாச்சு. இந்த கோஸ்ட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வர்றதால இந்த கோஸ்ட் தான் ரிச்சஸ்ட் கோஸ்ட்டாக இருந்துச்சு. அதால தான் யூரோப்பியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்களுடைய மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷனை. காலனைசேஷனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டிடுறேன். இப்போ இந்த வாட்டர் பாடியில் என்ன பிரச்சனைனா, 2 ஸ்டேட் இதை ஷேர் பண்ணும். இந்த 2 ஸ்டேட் ஷேர் பண்ணுறதுனால தான் எந்தவித ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த குழப்பங்கள். இதில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கிரிட்டிக்கல் ரோல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா we have to bring in one particular head to take care of it. இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிலிக்காக்கு இருக்காங்க. ஒரிசால இருக்க சிலிக்காக்கு லகூனுக்கு அத்தாரிட்டி ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகே. அதனால அந்த வாட்டர் பாடி நல்லா ப்ரொடெக்ட் ஆகுது. ஒரிசா வந்து எப்பவும் மழை தண்ணி இல்லாமல் போகாது. நம்ம இதில் மழை தண்ணி வராமல் இருக்கிறது காரணமே இந்த மாதிரி ட்ரை ஆனதால தான். ஓகே. ஸோ இதில் வந்து பழமையான வேர்கள் கொண்ட காடு, நிறைய ஃப்ளமிங்கோஸ் வரும் டிசம்பர் மாதத்தில். இது முக்கியமான ஸ்லைடு, போன தடவையும் காமிச்சு. இந்த ஸ்லைடில் முக்கியமாக பாருங்க, எல்லா வெட்லேண்டுமே நம்ம கோஸ்ட்ல தான் இருக்குது. உடனே நான் ஆன்டி இண்டியன் நினைச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. நேச்சரே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஏன்னா இங்கே டெல்டா இந்த சைடில் தான் இருக்கும், எல்லா ரிவரும் இந்த சைடில் தான் சீயை மீட் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் we have to protect this wetland. நான் வந்து புலிக்கேட்டு விழிப்புணர்வு கொண்டுட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஒரு சதுப்பு நிலத்தை விழிப்புணர்வு கொண்டு வந்தது. அதான் நம்மளுக்கு மலை மேகங்கள் நம்மளை தேடி வரும். இதில் தான் அந்த ஷார்க் விஷயமும் உண்டு, எல்லாமே உண்டு. சுந்தர்பன்ஸில் ஸ்டார்ட் ஆகி சிலிக்கா, கிருஷ்ணா கோதாவரி பேசன், புலிகேட் இது வரைக்கும் முடியும் பாயிண்ட் கலிமர். இதுலேயே பர்டிகுலராக கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்கிறது நம்ம நாகப்பட்டினத்தில் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிறது. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ரீஜன் இன் த வேர்ல்டு till 18th century. இப்போ கிடையாது. In terms of trade and all that. Yes, because of the trade. அது கிளைமேட்டிக் சப்போர்ட்டா இருந்துச்சு. இதுல வந்து யூனிக் ஃபீச்சர் வந்து நம்ம பக்கிங்ஹாம் கேனால் parallel to the sea coast-ஆ இருக்கிறதால எந்தவித கிளைமேட்டிக் டிசாஸ்டரையும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். சுனாமி எல்லா ஷாக்கையும் இந்த பக்கிங்ஹாம் கேனால எடுத்துக்கிறோம். இதுதான் எங்களுடைய இது வந்து சேட்டலைட் மேப். இந்த மேப்போடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி வாட்டர் பாடியாக தெரியும். ஓகே. இந்த வாட்டர் பாடியில் இப்போ சென்னையில் அருகாமையில் கல்லு தூக்கும் தொலைவில் நிறைய பிளாட் போட்டாங்க. இது 1955 மேப்பு. இதில் என்ன காமெடினா, இந்த 1955 மேப்பு மேட் பை த US நேவி. இது ரீசெண்ட், இது வந்து ஒரு 10 years பேக் எடுத்த சேட்டலைட் பிக்சர். ஓகே. ஸோ டெத்து நல்லா பார்க்கலாம், எவ்வளோ பெரிய லகூன். இதில் பிரிட்டிஷ்காரங்களும் நிறைய சொதப்புனாங்க. இதில் தான் ராக்கெட் லான்ச்சிங் இருக்குது. நிறைய சொல்லலாம். எனக்கு புலிக்கேட்டை பற்றி பேச சொன்னீங்கன்னா 5 நாளைக்கு பேசுவேன். இல்லை சார், கண்டிப்பா. பிகாஸ் நமக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், அமெரிக்கால என்ன இருக்கு, யூகேல என்ன இருக்கு, யூஎஸ்ல என்ன இருக்கு, அந்த கதையெல்லாம் நமக்கு நிறைய தெரிய வருது. பட் நம்ம ஊர்ல நம்மள சுத்தி என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம தெருமுனையில ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். பட் we miss to see that. We miss to study that in school. Yeah. ஸ்கூல்ல படிக்கிறோமா?
ஸ்கூல் நம்ம எதுவுமே படிக்கல சார். நம்ம லோக்கல் பத்தி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா படிக்கல. பட் நான் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தப்போ நிறைய புக்ஸ்ல அட்லீஸ்ட் தமிழ்நாடு கோயில்கள் பத்தி ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு முன்னாடி. அத நீங்க சொன்னது கோயில் பார்த்தேன்னா அது ஒரு எக்ஸிபிட்டா தான் பாப்பீங்க. ஒரு மானுமெண்டாவோ ஒரு ஆமா ஒரு மியூசியம்ல பீஸ் மாதிரி பாப்பீங்க. ஆமா அதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளவு கனெக்ஷனு, அந்த ஆர்கிடெக்சருக்கும் அந்த கட்டடக்கலைக்கும் எவ்வளவு கனெக்ஷனு, அதுல எவ்வளவு நாலேஜை மிஸ் பண்றோம், அதை படிக்காம விட்டுருவோம். எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நம்மளுக்கு லோக்கல் ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அத நம்ம வந்து பாக்குறதே இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாமா? எஸ் சார், கண்டிப்பா. ஈட் ஆப்பிள் a day keep டாக்டர் அவேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறது. அதான் எல்லா இடத்துலயும் சொல்றது, டே நம்மள தப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கடா, ரெயின் கோவாவைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு ரெயினே வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான், 2 மாசம் தான் வரும். எப்போதான் வருது, எப்போதான் வருது. அதான ரெயின் கோவை. ஐகேஎஸ் யூகேல ரெயின் வந்து எவ்ரிடே இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. இது மாதிரி ஈட் ஆப்பிள் a day keep டாக்டர் அவே. ஆப்பிள் 3000 கிலோமீட்டர் சுத்தி வளரவே வளராது. பட் இன்னைக்கு பழமுதி சோலை போனீங்கன்னா ஆப்பிளும் ஆரஞ்சு மட்டும் தான் கண்ணில் மாட்டோம். மற்ற எந்த வித லோக்கல் ஃப்ரூட்டும் கண்ணில் மாட்டாது. நம்ம எப்படி படிச்சிருக்கணும், எப்படி ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், ஈட் நெல்லி டே கீப் டாக்டர் அவேன்னு படிச்சிருந்தா நம்மளோட என்வாயர்மெண்ட்டும் ப்ரொடெக்ட் ஆயிருக்கும், கிளைமேட் சேஞ்சும் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டோம். சார் ஐ டெக்னிக்கலி மிஸ் திஸ் நெல்லிக்கா பாட்டி இன் ஐ மீன் இந்த ஸ்கூலுக்கு வெளியில எல்லாம் ஒரு பாட்டி இருப்பாங்க. இலந்தப்பழம் டோஸ்ட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆமா, இலந்தப்பழம், நெல்லிக்காய், அப்புறமா வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் கட் பண்ணி உப்பு, அதெல்லாம் லைக் அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அதான் பேசிக் அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கணும். ஆமா, we want everything with a label. We want everything with a label. அதான் அந்த ஈட் ஆப்பிள் டே மாதிரி தான் திருப்பி வரேன். பேசிக் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் இஸ் நாட் தேர். இன்னைக்கு ஒரு ஃபார்மர் டெத் நடக்குதுன்னா அவன் வந்து டெத் வந்து வேற எதுக்கும் சாவல, அவன் லோனுக்காக சாவல, அவனுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாம ஆக்கிட்டோம். கண்டிப்பா. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு நான் போட்டிருக்கிறது அதுக்காக தான். இந்த இது நான் என்னுடைய ஸ்லைடு கிடையாது, ஐஐடி காரக்பூருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஷனோகிராஃபியோட ஸ்லைடு. ஐ ஆஃப் த லகூன், இது சாரி ஐ ஆஃப் தி சைக்ளோன். நம்ம சூறாவளி பார்க்குற ஒவ்வொரு சூறாவளியோடைய ஐ வந்து 40 வருஷத்துடைய மேப்பு. இது வந்து நம்ம வெட்லேண்டை தான் கிராஸ் பண்ணோம். ஓ ஓகே ஃபைன். சோ அதனால தான் எப்பவுமே இந்த மசூலிப்பட்டினம் கிட்ட கரையை கடக்கும்னு சொல்லுவாங்களா? பழவேற்காடு பக்கத்துல கரையை கடக்கும். தானே புயல் எங்க கரையை கடந்துச்சு, கஜா புயல் எப்படி கறந்துச்சு, 2006 ஏன் வருதா வந்துச்சு, 2006 வருதா பத்தி நிறைய கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. நான் சொன்னா அடிப்படுவேன், ஒரு நாள் அதை பத்தி பேசுவேன். பட் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக்கா ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அது பின்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து கவனிக்க தவறிடுவோம், அப்படி மறைச்சிடுவோம். நான் ஷார்ப்பா சொல்லலாம், மறைச்சிடுவோம், வேணுக்குன்னு மறைக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, நான் எடுத்துக்கிற அடியில் இல்ல சார். இல்ல, எனக்கு எப்படிதான் சின்ன வயசுல இது ஒரு கேட்கிற டெர்மினாலஜி தான். மசூலிப்பட்டினம், அது நெல்லூர் கிட்ட கரை கிடக்குது. ஏன் எப்பவுமே அங்கேயே கிடக்குது, ஏன் சென்னை கிட்ட வர மாதிரி, ஏன் காஞ்சிபுரம் கிட்ட வர மாதிரி நம்ம கேட்கவே இல்லை. ஆக்சுவலா we never had such இது. சோ நான் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியலா சொல்றேன். இந்த மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ணா மழை பெய்யாது, நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்துச்சு, நிறைய வாட்ஸ்அப்ல வந்துச்சு, டே மோன நீ வாய் திறந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஓகே, ஐ அம் சீயிங் இட். எனக்கு இது நான் சொல்லி கொடுத்த நாலேஜ் கிடையாது, எனக்கு எல்லாமே அந்த லோக்கல் ஃபிஷர்மென்ஸ் கொடுக்குற நாலேஜ். அவங்க நிறைய பழகுவேன், ரொம்ப பழகுவேன். பழகும் போது அவங்க கொடுக்குற ஒவ்வொரு நாலேஜையும் அடப்பாவைகளா ஒரு புக்லயும் கிடையாது, எப்படி ரெக்கார்ட் பண்றது, ஒரு ரிசர்ச் பேப்பரும் கிடையாது. ஆனா ரிசர்ச் பேப்பர்ல எழுதுனா நீ எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்த, இந்த ரிசர்ச் நான் எங்க போய் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், ஃபிஷர் மணி தான் கொண்டு வந்து கேட்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த எங்கேயோ ஒரு மிஸ் பண்றோம், அந்த வெர்னாகுலர் திங்கிங் எங்கேயோ மிஸ் பண்றோம்னு கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா கண்டிப்பா. லைவா? ஹாய், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் பவர் கட் ஆனதுனால கண்டினியூ பண்ண முடியல, லைவ் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சாரி. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சேவியர் சார். கிளியரா இருக்கா? எஸ் சார், இருக்கு. எனி கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, பேசுவோம். எஸ் சார், அந்த பிரசன்டேஷன் முடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் வந்து அது ரொம்ப ஈகரா வந்து எல்லாரும் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க, லைக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம். ஸோ அது கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்ல என்னுடைய பிரசன்டேஷன் புலிக்கேட்ட பேச சொன்னீங்கன்னா ஒரு 5 நாள் கோர்ஸ் எடுப்பேன்.
ஓகே. ஓகே. ஸோ இது அப்படி கிடையாது. இது வந்து நான் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் அந்த இது பண்றேன். அதுல பர்ட்டிகுலரா நம்ம கிளைமேட்டிக்கலி நம்ம சென்னை ரொம்ப வித்தியாசம். கிளைமேட்டிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி, ஈவன் வெஜிடேஷன் வைஸ் இப்போ நான் போட்டிருக்க ஸ்லைடு வந்து வெஜிடேஷன். நம்ம சென்னை ரீஜன் மட்டும்தான். திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ரீஜன், கோரமண்டல் கோஸ்ட். அப்படின்னா இலை உதிர் காலம்னு ஒன்று கிடையாது. ஸோ இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும், நம்ம நம்மளுடைய மரங்களுக்கு இலை வந்து கீழே விழாது. வி டோன்ட் ஹேவ் எனி ஆட்டம். அப்படின்னா தெருவில் பார்க்குற மரத்துலலாம் நிறைய இலை விழுந்துச்சுன்னா அது நம்ம மரம் கிடையாது. ஓகே. லாஜிக் புரியுதா? எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா. ஏன்னா இந்த மேப் எல்லாம் எல்லாரும் ஸ்கூல்ல வரைஞ்சிருப்பாங்க. பட் எனக்கு தெரியல. என்னை பத்தி மட்டும் சொல்றேன் நானு. கண்டிப்பா இது என்ன கான்டெக்சுவலா இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கோடு எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுதுங்கிறதோட நம்மளோட பெரிய வேலை முடிஞ்சிடும். பட் இது எப்படி நம்மளோட மக்களோட இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய மிஸ்டேக் இருக்கு இதுல. நம்ம வந்து இந்த இதை புரிதல் இல்லாதால நம்ம எஜுகேஷன் தப்பா படிச்சுட்டு இந்த தப்பான லேண்ட்ஸ்கேப் மரங்கள்லாம் வச்சுட்டு இது நிறைய இது வந்து நிறைய இடத்துல நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு ரீஜனை மட்டும்தான் முக்காவாசி எம்பையர் வந்து தாக்கியிருக்க முடியாது. ஆமா, முகல் சரி, சிவாஜி எல்லாம் யாரை பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கிளைமேட்டிக்கலா பாருங்க, இக்காலஜியை வச்சு நீங்க ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஐடியாஸ்லாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து தாலி பனைன்னு ஒரு பனை உண்டு, கொரிஃபா அம்பரலிஃபோரான்னு சொல்லுவாங்க. அது தமிழ் மரம் தான், இந்த கோஸ்ட்ல வளர்ற மரம் தான். இதே மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் உண்டு இந்த கொரிஃபாலேயே. வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்ஃப்ளோரன்சஸ் சொல்லுவாங்க. இந்த மரத்தை எப்படி வளர்த்தாங்க, ஏன் வளர்த்தாங்க, எதுக்கு கரை ஓரமா டேங்க் பண்டில் அதை வச்சாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பனை மரம் தான். பட் அந்த காலத்தில் அந்த மரத்தை வந்து டேங்க் பண்டில் வைப்பாங்க, ஸோ தட் அந்த பண்டு வந்து உடஞ்சி போகாதுன்னு சொல்லிட்டு. அந்த ரெயின் கிளவுட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல ஸ்டாப் பண்ணி மழை பெய்ய வைக்கும். ஏன்னா அதான் டாலஸ்ட் ட்ரீ ஆஃப் இது பாம்ல. ஆல்மோஸ்ட் 50 meters க்ரோ ஆகும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய மறந்துட்டோம். நல்ல தமிழ் பேர் தாலி பனைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க ஃபவுண்டேஷன் பேர் தான் இருக்கும். தலி சார், நம்மளது தலி. ஓகே, சாரி. தாலி சொல்லிட்டு இருக்கேன். தலி பனை. உங்களுக்கு அந்த பனையோட ரிமெம்பரன்ஸ் இருக்கிறதுனால நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இந்த பர்டிகுலர் ட்ரீஸ், இந்த பர்டிகுலர் வெஜிடேஷன், இந்த பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன், விண்ட் மூவ்மெண்ட், ஷார்க்கு, மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல், இதெல்லாம் ஹோலிஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இது கிடைக்கும். அதனால தான் நம்ம நாடு தான், நம்ம ஏரியா தான் பெரிய பிஸ்துன்னு சொல்லல. வெர்னாக்குலர் நாலேஜ் ஆஃப் எனி பர்டிகுலர் ஏரியா அது தெரியாம நம்ம கிளைமேட் கண்ட்ரோலோ கிளைமேட் சேஞ்சஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் எங்களுடைய பேசிக் இது. ஸோ இதே மாதிரி தான் புலிக்கேட்டில் இருந்தால் இதான் என்னுடைய கடைசி ஸ்லைடாக இருக்கட்டும். ஏன்னா புலிக்கேட்டை பேச ஆரம்பித்தா நான் பேசிகிட்டே இருப்பேன். அது என்னுடைய பேஷன் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால விடாமல் பேசிகிட்டே இருப்பேன். இருக்கு அதே மாதிரி. சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ் சார், நான் படிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். வீடியோ தெரியுதா? எஸ் சார், தெரியுது. Okay, I will go with the questions. எல்லாருமே இந்த கேள்வி கேட்கல, பணவளை பத்தி யாரும் கேட்கல. இல்ல சார், பனை பத்தி. ஆமா, பனை பத்தி எதுவும் இல்ல. சரத்குமார்னு ஒரே நிமிஷம் சார், வெளியில கேக்குது. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க தட் வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் அதானி ஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்? ஏமா என்ன உருப்படியா வாழ வைக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே டிஃப்ரெண்டாக கேம்பெயின் பண்ணுறாங்க. அதை பற்றி நானும் கேம்பெயின் பண்ணுறேன். என்னுடைய கேம்பெயின் வந்து ரொம்ப சப்டிலாக விதவித, ஏன்னா எப்பவும் வந்து ஒரு அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணால் காணாமல் போயிடுவோம். கூடாங்குளத்துலையும் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஸோ அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணாமல் சயின்டிஃபிக்காக நாலேஜ் பேஸ்டாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி
இப்போ அந்த எனி ப்ராஜெக்ட், இப்போ நம்ம அதானிக்கு அகேன்ஸ்டாக கிடையாது, எனி ப்ராஜெக்ட் ஒரு திங்கிங் இல்லாமல் போட்டுட்டாவோ அதை எவ்வளோ லாங் டேர்ம். இப்போ வந்து டெவலப்மெண்ட் சொல்கிறது வந்து இந்த பூமிக்கு மேலே பண்ணுறது தான் டெவலப்மெண்ட்டா, பூமி கீழே நடக்கிற எத்தனையோ விஷயங்கள் அந்த பூமிக்கு மேலே நடக்கிற லைஃப்க்கு தேவைப்படுது. ஸோ அப்படி பார்த்து நம்ம கொண்டாதான் எந்த ப்ராஜெக்டையும் எதிர்க்க முடியும், எந்த ப்ராஜெக்டையும் சப்போர்ட் பண்ண முடியும். அதானி, எஸ், இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் வெரி டிசாஸ்டர் ஓரியன்ட் ப்ராஜெக்ட். எல்லா போர்ட்டுமே இந்த சைடு தான் இருக்கணும் அவசியம்னு தேவையில்லை. பட் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அந்த கம்பெனிக்கு. ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் ஹார்பரும் சரி, நம்மளுடைய சாண்ட் பாஸும் சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. பட் எங்கெல்லாம் போர்ட் கெட்டுறோமோ அந்த சைடில் வந்து நிறைய மண் அக்குமுலேட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான், மெரினா பீச்சும் அதே மாதிரி தான் கிரியேட் ஆச்சு. அதால் நிறைய நம்மளுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். நான் உதாரணத்துக்கு திருப்பி அதே ஷார்க்குக்கு தான் வரேன். இந்த ஷார்க்கை பற்றி தெரியாமையே என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதானி போர்ட்டுக்கு. ஓகே, இப்போ அந்த ஷார்க்கை வச்சு நீங்கள் அதானி போட்டு ஸ்டாப் பண்ணலாம் நினச்சா. ஸோ நான் யார் மேலே அகேன்ஸ்டாக இல்லை, ப்ளீஸ். நான் வந்து இது ஒரு பப்ளிக்கில் பேசும்போது ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி. ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் த வெர்னாக்குலர் நாலேஜ். மெனி வெர்னாக்குலர் நாலேஜோடைய நம்மளுக்கு தெரியாமையே நம்ம நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட் எழுதிடுவோம். அதுலேருந்து உருவாகிறது தான் ப்ராஜெக்ட். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அதானி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி ஹோலிஸ்டிக்காக பார்த்தா எவ்ரிபடி இஸ் குட் பீப்புள் ஒன்லி. எவ்ரிபடி த லேக் ஆஃப் நாலேஜ் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். அது எங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, யாருக்குமே அந்த நம்ம ஏன்னா நம்ம கடந்த 100 வருஷமா படிக்கிறது வந்து ஐ வுட் சே ஏலியன் சப்ஜெக்ட், ஏலியன் நாலேஜ், ஏலியன் இங்கிலீஷ், ஏலியன் கேரக்டரில் படிக்கிறோம். லோக்கலாக படிக்கவே இல்லை. அப்படி படித்தாதான் உண்டு. அதுக்காக நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கலாமா? எஸ், படிக்கலாம். பட் இப்போ தமிழ் மீடியத்தில் போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. எல்லா லாங்குவேஜையும் டிரான்ஸ்லேட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி இங்கிலீஷில் எழுதியிருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவோம் இந்த கடலோரத்துக்கு. Okay, so that's what my reply to the Adani's answer. Okay, so there's a question from Kritika Venkatesh. Padu system பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. The traditional way of fishing. Thank you so much. இது வந்து யாரும் கேட்கலையேன்னு பார்த்தேன். இது வந்து இதை பற்றி பேசினா இன்னொரு பெரிய டாபிக் பேசலாம். நம்ம புலிக்காட்டு, பழவேற்காடு இவ்வளோ நாளும் ப்ரொடெக்ட் ஆனதுக்கு the credit goes to the fishermen of that area. அவங்க வந்து ஒரு வேர்ல்டு யூனிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. வேர்ல்டுன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் கால் படு. படுனா என்னென்னா ஷேரிங். தெலுங்கா தமிழான்னு தெரியல, தூய தமிழான்னு தெரியல. படுனா ஷேரிங்னு அர்த்தம். அந்த வாட்டர் பாடியை வந்து அமாங் த வில்லேஜஸ், அங்கே ஒரு 30-40 வில்லேஜ் இருந்தால் அந்த வாட்டர் பாடியை கட் பண்ணி லைக் பாதி பாதியாக அதை ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் அந்த வில்லேஜில் உள்ள மக்கள் மீன் பிடிக்கலாம் ஆன் ரொட்டேஷன் பேசிஸ். ஸோ என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய கடலை, நம்மளுடைய தண்ணியை, நம்மளுடைய ஏரியா நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கிறோம். இட் இஸ் என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இதான் வெர்னாக்குலர் நாலேஜ். இதை எந்த வித புக்ஸ்லையும் படிக்க முடியாது. லாஸ்ட் 100 இயர்ஸ் தான் நியூஸ், எல்லா ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு இடமும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுலேயும் டவுன் சவுத் கோடிக்கரையிலையும் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் பண்ணுறாங்க, கேரளாவில் வெம்பநாடும் பண்ணுறாங்க. பட் த பிகஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுன்னு சொன்னீங்கன்னா இது பழவேற்காடு தான். இது எங்கே ஆரிஜின்னு தெரியல, பட் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா டச் ஆரிஜின் மாதிரி தோணுது. ஏன்னா ஜப்பான்லேயும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நான் கிரெடிட் ஷுட் கோஸ் டு த தமிழ் ஃபிஷர்மென் அண்ட் தெலுங்கு ஃபிஷர்மென் ஃபார் ஷேரிங் த வாட்டர் பாடி. டில் டுடே இட் இஸ் பீன் ப்ரொடெக்டட். லேட்லி அந்த ப்ரொடெக்ஷனை கொஞ்சம் பிரேக் பண்ணிகிட்டே வர்றாங்க டியூ டு சர்டன் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். அதை ஸ்டாப் பண்ணணும். அது ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு படுவால் தான் வாட்டர் பாடி ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படு கண்டிப்பாக வரணும், நீடிக்கணும், தொடரணும். இல்லைன்னா இந்த வாட்டர் பாடி இருக்காது, காணாமல் போயிடும். எங்கெல்லாம் ஃபிஷர்மென்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் வாட்டர் பாடி ப்ரொடெக்ட் ஆகுது. கலிவேலி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், பள்ளிக்கரணை பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபிஷர்மென்ஸ் ஆர் த ப்ரொடெக்டர் ஆஃப் த, அது பர்டிகுலர் இன்லேண்ட் ஃபிஷர்மென்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட். படு உருவாக்கணும். ஓகே, ஸோ இவங்களே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார், புலிக்காட் ரீஜன்ல ஸ்பெசிபிக் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கேட்டா இந்த கேள்வி? அதே கேள்வி கேட்குறாங்க கிருத்திகா வெங்கடேஷ். ஓகே, ஸோ இஸ் நாலேஜ் அபவுட் திஸ் ஏரியா. ஓகே, பேட்டர்ன், எஸ். இதை நான் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த கொஸ்டினை மட்டும் அவங்களுக்கு தனியாக பேசணும். பட் தெர் இஸ் அ பேட்டர்ன், தெர் இஸ் அ, இதை நம்ம சொல்லி நிறைய ஜாதி பிரச்சனைகளும் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதால் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கிடைக்காது. நாளை நம்ம பல ஹோலிஸ்டிக் திங்கிங் இருந்தால் தான்
நிறைய okay, there is a land distribution pattern, there was not anymore, there was. And இதுல யானதின்னு ஒரு குரூப் உண்டு, ஏனாதி ஏனாதி ஏனாதின்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு. அவங்க தே பிளே அ மேஜர் ரோல் இன் ப்ரொடெக்ஷன் அண்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் திங். இதை வேணா நான் உங்களுக்கு தனியா ஒரு நாள் பேசுறேன், இதை வந்து நம்ம ஓகே சார். அதிகா பேச வேண்டாம். எஸ் கண்டிப்பா. we have a question from நிவேதிதா லூயிஸ். இறுக்கம் ஐலண்ட்ஸ் பத்தி சொல்றாங்க, அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இறுக்கம், எஸ், இறுக்கம் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அண்ட் சென்டர் ஆஃப் புலிகேட். இதே மாதிரி பல ஐலாண்ட் இருந்துச்சு, நாளடைவில் அதை மாறி போச்சு. இறுக்கமுக்கு சென்டரா இருக்கிறதால அது ஒரு இம்பார்ட்டன்ட் இக்காலஜிக்கல் சிஸ்டம் உருவாக்கும். அது இன்னும் உருவாக்கிட்டு இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றது, இது வந்து ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல அதுக்கு பிரிட்ஜ் கட்டணும், இல்லாட்டி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. நான் வந்து யாருக்கும் அகேன்ஸ்டா இல்லை, அந்த மக்களுக்கு அகேன்ஸ்டா இல்லை. பிரிட்ஜ் தான் கட்டி தான் மக்களை கொண்டு வரணும் இல்லை, அவங்க இது காலகாலமாக வந்து லைஃப் அங்கே ஓட்டியிருக்காங்க. ஸோ அந்த இறுக்கம் ஐலாண்ட் ஷுட் பி ரீடைன்ட் ஆஸ் அ வெர்ஜின் ஸ்பாட், ஷுட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். நம்ம மாடர்ன் சயின்ஸை வச்சு வெர்னாக்குலர் நாலேஜ் இல்லாமல் அதில் எந்தவித ப்ரொபோசலும் கொண்டு வரக்கூடாது. அந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அந்த ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் புலிகேட்டோட ஈகோ சிஸ்டம். பல ஐலாண்டு காணாமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் இந்த கடைசியாக இருக்கிற 2 ஐலாண்டே இருக்கட்டும். So we have a question from Guru Prasad. எல்லா வருஷமும் இந்த மாதிரி லாக்டவுன்ஸ் கர்ஃபியூ எல்லாம் இருந்துச்சுன்னா ஈகோசிஸ்டம் வந்து அதுவாவே ரீஜெனரேட் ஆயிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ், பட் ஏன் இது கரோனா வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது. நீங்க பண்ண மாடர்ன் சயின்ஸ் உடனே சேவியர் வந்து மாடர்ன் சயின்ஸ் தப்பா சொல்றாரு, நாளைக்கு வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் 10 கல்லு தூக்கி போடுவாங்க. மாடர்ன் சயின்ஸ் வந்து எந்த சயின்ஸ்? இஸ் இட் யோர் வெர்னாக்குலர் சயின்ஸ்? தட்ஸ் வாட் மை கேள்வி. ஏதோ ஒரு சயின்ஸை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஸ்கேலை வச்சு மெஷர் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சயின்ஸு. இன்னைக்கு என் ஸ்கின் டார்க்கா கலர்ல இருக்கிற காரணம் வந்து நான் இந்த வெஜிடேஷன்ல இந்த சம்மர்லயும் இந்த பர்டிகுலர் சன் மூமெண்ட்லயும் இருக்கிறேன். வெள்ளையா ஸ்கின் இருந்தா இன்னொரு வெஜிடேஷன்ல இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஒரே சயின்ஸை வச்சு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த கரோனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, முட்டா பசங்களடா, நீ படிச்ச படிப்புலாம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இது. ஸோ அதை கண்டுபிடிச்சு திருப்பி வாழுங்கன்னு சொல்லுது. ஆனால் நம்ம அது பண்ண போறது இல்லை. நாளைக்கே லாக்டவுன் முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வண்டி எடுத்து கிளம்ப போறோம், திருப்பி சொல்லிட்டு தான் பண்ண போறோம். ஸோ எவ்ரி இயர் வரணும். வருதாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை சைக்ளோன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த ஹோலிஸ்டிக்கா நம்ம வந்து நம்மளோட ஆர்கிடெக்சரல் டிசைனுக்குள்ள இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா வாட் வில் பி தி ஒரு கைட்லைன் மாதிரி, ஒரு சஜஷன்ஸ் மாதிரி அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கால் வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சரோ இல்லாட்டி ஒரே சப்ஜெக்ட் கால் ரூரல் ஸ்டடியோ இருக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்துலேயும் அது இன்வால்வ் பண்ற மாதிரி கொண்டு வரணும். மெயினாக நம்ம சிலபஸ்ல வந்து இந்தியன் ஆத்தர்ஸ், நம்ம ரீஜனல் ஆத்தர்ஸ், ரீஜனல் நாலேஜ் பேஸ்ட் புக்ஸ் இருக்கணும். நம்ம ரூரல் ஸ்டடின்னு சொல்லி ஃபோர்த் செமஸ்டர்ல பண்ற புக்ஸே வந்து சிலபஸ் வந்து தேர்ட் செமஸ்டருக்கு வந்துருச்சு சார். அது தேர்ட் செமஸ்டர்ல படிக்கிற சிலபஸ் புக்கே ஃபாரின் ஆத்தர்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம லோக்கல் நாலேஜ் இருக்கிற மாதிரி புக்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கும், தேடினா கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அதை இன்டர்பிரேட் பண்ணியோ அதை வந்து புக்கா மாத்தியோ கொண்டு வந்து கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி எல்லா சிலபஸ்ல உள்ள எல்லா புக்ஸையும் நம்ம லோக்கல் பர்சன்ஸ் எழுதின புக்காக கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா தேர் வில் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம எல்லா சிலபஸ்லையும், நாட் ஓன்லி ஆர்கிடெக்சர், எல்லா சிலபஸ்லையும் நீங்க படிக்கிற மரத்தை பத்தி படிப்பீங்க, லோக்கல் மரத்தை, பட் ரிட்டன் பை சம்படி எல்ஸ். அந்த மரம் வந்து லோக்கல் ரிலிஜனோட பேஸ் ஆயிருக்கும், மரம் வந்து லோக்கல் இக்காலஜியோட பேஸ் ஆயிருக்கும், ஜியாலஜியோட பேஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தா நாலேஜ் வில் பி லோக்கல். அந்த லோக்கல் வார்த்தை ரொம்ப கேவலமா இருக்கு கேட்கறது, வெர்னாக்குலரா இருக்கும். Okay, so we have a question from Manoharan Jayaraman sir. Nature based economy அப்படினு சொன்னீங்க, elaborate with examples சொல்லிருக்காங்க. ஓகே, அதான் என்னுடைய பின்னாடி பாக்குறீங்க பனை ஓலை. நான் சின்ன வயசுல வளர்ந்த விதமும் பனை ஓலையில தான் வளர்ந்துருக்கேன். நான் தூத்துக்குடி பக்கத்துல கிராமத்துல. பனை ஓலை ஏன் எம்பசைஸ் பண்றேன்னா, ஒரு மரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ இருந்தால் தான் மரம் நிற்கும், இல்லைன்னா இருக்காது, அவ்வளோதான். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பனை மரம். சென்னை தமிழ்நாடு மட்டும்தான் பனம் ஜூஸை, தட் இஸ் பனம் சாரை வந்து பேன் பண்ண ஒரு ஊர்.
ஸ்டேட்டு. கர்நாடகாலையும் கிடையாது, ஆந்திராலையும் கிடையாது, கேரளாலையும் கிடையாது. கேரளாலயும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேன் பண்ணதால அந்த பர்டிகுலர் ஈகோசிஸ்டம், எக்கனாமிக்கல் ஈகோசிஸ்டம் வந்து கட் ஆச்சு. மக்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து ஒரு வெட்டியான மரமா ஆனதால எல்லாரும் வெட்டிட்டோம். ஸோ ஈகோசிஸ்டம்ல இருக்கிற எல்லா மரத்துக்கும் ஏதாவது வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். அந்த வேல்யூவை நம்ம கொண்டு வந்தா, இஃப் ஐ புட் அ சர்க்கிள், இப்போ வந்து ஒரு நீங்களே எடுத்துக்கோங்க, நேச்சர் கல்ச்சர் லிங்கேஜ் தான் நம்ம லைஃபே. ஆனா மாடர்ன் சொசைட்டில கேபிட்டல், கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் தான் இது. ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா நடுவில் நேச்சர்னு போட்டுக்கோங்க. அந்த நேச்சர் சுற்றி தான் கல்ச்சர் இருக்கும், அந்த கல்ச்சர் சுற்றி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். எப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு பேக். இப்போ அப்படி கிடையாது. நடுவில் பணத்தை, பேங்க் லோனை போடுங்க, இல்லாட்டி பணத்தை போடுங்க, அதை சுற்றி தான் கல்ச்சர் இருக்கும், அதை சுற்றி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதை சுற்றி தான் இருக்கும். ஸோ இந்த நேச்சர் பேஸ்ட் எக்கனாமியை கொண்டு வந்தால் தான் கிளைமேட் ஸ்டாப் பண்ண முடியும். மனோகர் சார் நல்ல கேள்வி. அது ஆக்சுவலாக எனக்கு பெரியவர், அவர் கேட்டது நல்ல கேள்வி. இந்த நேச்சர் பேஸ்ட் எக்கனாமி கட்டாயமாக கொண்டு வரணும். இதில் நான் சின்ன எக்ஸாம்பிளாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த பனை ஓலை. இந்த பனை ஓலை பெட்டியை விற்று தான் நான் என்னுடைய புலிக்கேட் வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற குட்டி மியூசியமும் சரி, அங்கே இருக்கிற ஒரு 80 to 100 பனை ஓலை பெட்டியை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது. என்னுடைய விழிப்புணர்வு கேம்பெயின் எல்லாத்துக்குமே இந்த பனை ஓலை இன்கம் பேஸ் பண்ணி தான். ஸோ வி ஆர் பேஸ்ட் ஆன் சம் இன்கம். இந்த இன்கம்மை நான் ஒரு கேட்டலிஸ்ட்டை காட்டுறேன் உலகத்துக்கு. இதே மாதிரி நான் ஒரு இண்டிவிஜுவல் இப்படி பண்ணும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நேச்சரை முன்னாடி கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு போகலாம். கண்டிப்பா. It's a very interesting question and an interesting answer too. Thank you. Yes, sir. 1 minute, sir. Other question. இப்போ புலிக்காட்க்கும் சென்னைக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ட் என்ன? புலிக்காட் வந்து எவ்வளவு தூரம் சென்னையில இருக்கிற கிளைமேட் இல்ல பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ற இல்ல வந்து பார்ட் ஆஃப் தேர் ஈகோசிஸ்டமா எப்படி இருக்கு? புலிகேட், எஸ், புலிகேட் வந்து ஒரு மேஜர் தட்ஸ் வாட் ஐ ஸ்டார்டட் a campaign called Save Pulicat to Save Chennai. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா முட்டாள் பையன் மாதிரி பேசுறானே நினைச்சாங்க. பட் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. அதோடைய புலிகேட் வந்து நம்ம சென்னைக்கு ஈரப்பதமையும் மழை மேகங்களையும் அட்ராக்ட் பண்ணும். புலிகேட் மட்டும்தான் இல்லை, புலிகேட் மாதிரி பள்ளிக்கரணை, கலிவேலி, இதே மாதிரி மற்ற எல்லா வெட்லேண்டும் நேச்சர் பேஸ்டில் இருந்தாலும் சரி, மேன்மேடாக இருந்தாலும் சரி, எல்லா வெட்லேண்டும் மழை மேகங்களை அட்ராக்ட் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காமிச்சேன், நிறையா இது போகிறது, அந்த சைக்ளோனோட ஐ மீட் பண்ணுற இடம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி புலிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லா வாட்டர் பாடியும், அதால தான் எல்லா ஊர்லேயும் ஒரு வாட்டர் பாடி இருக்கும். அந்தந்த ஊருக்கு தக்காப்புல அதுலேயும் ஒவ்வொரு வாட்டர் பாடிக்கும் ஒரு வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டோம். எல்லாத்துக்கும் லேக்குன்னு ஒரு பேர் வச்சிருவோம், எல்லாத்துக்கும் ஒரு பாண்டுன்னு ஒரு பேர் வச்சிருவோம். அந்த ஒரு பேருக்குன்னே ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஸ்வாம்ப் பஃபலோ, இப்போ ஸ்வாம்ப் பஃபலோவை பார்க்கறதே கிடையாது, அவ்வளோ ரேராக போயிடுச்சு. எல்லாருமே நாளைக்கு 1 லிட்டர் பால் எங்கள் வீட்டில் ஸ்வாம்ப் பஃபலோ தான் வரும்னு சொல்லுங்க, கவலையப்படாதீங்க. we will have surplus water in our society. இந்த மாதிரி ஈக்காலஜி புலிகேட் வந்து எவ்வளவு தூரம்னா 25 மைல் டைரக்டா கோடு போட்டிங்கன்னா பக்கிங்ஹாம் கெனால்ல 25th மைல், வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கெனால் மைல் ஸ்டோன் பதிச்ச இடம் 25th மைல் புலிகேட்ல முடியும், மேசன் பிரிட்ஜில் ஸ்டார்ட் ஆகி. ஸோ புலிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. புலிகேட்ல இருந்து உள்ள நிறைய ரிவர் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரிவர் வழியாக தான் எல்லா காட்டன்ஸும் கொண்டு வந்து இது பண்ணாங்க. எல்லா எஸ்டூரியும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் அர்பன் டிசைனர்ஸ், எல்லா எஸ்டூரி பக்கத்துலயும் ஒரு ஃபோர்ட் இருக்கும், எல்லா எஸ்டூரி பக்கத்துலயும் ஒரு போர்ட் இருக்கும், அண்ட் எல்லா எஸ்டூரியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் போர்ட்டா இருந்திருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியா இருந்திருக்கும். பூம்புகார்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, பழவேற்காடு ஹிஸ்டரி எடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும். ஸோ இந்த ஒரு லாஜிக்கலா ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா every wetland plays a major role. Size of the wetland depends on the region and other small wetlands. அந்த other small wetlands அழிச்சிட்டோம், இப்போ தேடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ புலிகேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பள்ளிக்கரணையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, கலிவேலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறதுல வந்து ஒரு காமன் மேன் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியும்? எல்லாமே விழிப்புணர்வு தாங்க. நீங்க உங்களுடைய கேம்பெயின் பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நான் பெருமைக்கு நான் எடுத்துக்க கூடாது, குட்டியாக கேம்பெயின் பண்ணுவேன். நாளைக்கு கவர்மெண்ட் ஏதோ பண்ண போறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் படித்தா என்னுடைய காசு செலவு பண்ணி போயிட்டு வந்து ஏதாவது ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு வருவேன். இதுக்கு தேங்க்ஸ் டு சாக்கான்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டுனா சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி.
அவங்க ஓகே. தான் தேவர் த டிசைடிங் அத்தாரிட்டி, நாட் கன்சல்டன்ட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன் லிஸ்டிங் த வெட்லேண்ட்ஸ். அதில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் பண்ணேன். ப்ளீஸ் ஓகே. இன்க்ளூட் புலிக்காட் ஆல்சோ இன் டு தட் வெட்லேண்ட் லிஸ்ட். ம், ம். தே டிட் இட். நான் ஓகே. பண்ணதுக்காக பண்ணல, அவங்க அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இம்பார்ட்டன்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற வெட்லேண்டை உள்ளே கொண்டுக்கிட்டா ப்ரொடெக்டட். இப்போ 110 101 வெட்லேண்ட் மட்டும் தான் ப்ரொடெக்டட் லிஸ்ட்டில் இருக்குது. முன்னாடி புலிக்காட்டே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு 2018 வரைக்கும் லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா புலிக்கேட்டு ஒரு பிரச்சனை என்னன்னா, புலிக்கேட் 2 ஸ்டேட் ஷேர் பண்ணுது. அதுவும் வார்த்தை லேக் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுது. லகுன்னு கூப்பிடுங்க, கடற்கழின்னு கூப்பிடுங்க. சயின்டிஃபிக்கலா மாறி போயிடும். சிலிக்கால சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் த சிலிக்கா அத்தாரிட்டி. ஓகே. பாருங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆ. ஏன்னா சிலிக்கா நோக்கி எல்லா மலை மேகங்கள் போகும். அங்க வந்து எந்த பாவர்ட்டியும் இருக்காது. அட்லீஸ்ட் பாவர்ட்டினா என்ன ஐ மீன், நீங்க வந்து உடனே மாடர்னைஸ்டு ஜிடிபி வைஸ் பாவர்ட்டியை பார்க்காதீங்க. எக்கனாமிக் வைஸ் அவன் பசியா போக மாட்டான். ஓகே. மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தா போதும், அவனுக்கு மீன் கொடுக்க வேண்டாம். ட்ரூ. ஸோ அந்த மாதிரி சிலிக்கா லேக் இருக்கு. மக்கள் பாதுகாத்துக்கிறாங்க. கொரோனால பசியா போக மாட்டாங்க யாரும். நம்ம கொரோனால பசியா போறதுக்கான நம்ம நேச்சர் பேஸ்ட் எக்கனாமி இல்லாததால தான் பசியா போறோம். இல்ல. யா. மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தா போதும். ஆனா மீன் இருக்கிறதுக்கு நீங்களும் பாதுகாக்கணும். சும்மாடி சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ஏரியா காணாம போயிட்டீங்கன்னா மீன் பிடிக்க முடியாது. ஸோ எல்லாமே அந்த ஓகே. எஸ் சார். ஆக்சுவலி நீங்க நடுவுல சொல்லும்போது அந்த ஸ்ரீகரிகோட்டா லொகேஷன் அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேர் இஸ் a ஸ்டோரி behind it, right? என்ன விட போறதுல பயமா இருக்கு ஒரு தடவை ஸ்ரீகரிகோட்டா பத்தி பேசினா. ஓகே. அதை விட பெரிய மேட்டர் எல்லாம் பேசியிருக்கோம். அது சின்னது தான், சொல்லுங்க. ஓகே. எவ்ரி கவர்மெண்ட் உடைய இதுல ஓகே ஓப்பனா சொல்லிடுறாங்க. நான் இது பாதி இது சொல்றது முடியும் ஒன்றும் இல்லை. எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரீஜன்ல தான் போடுவாங்க. ஓகே, இது கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. ஹைட்ரோ கார்பனும் சரி, இது இந்த சாரி ஆட்டம் எடுத்தாங்க தேனி மாவட்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுவும் சரி. எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸும் சரி, ராக்கெட் லான்ச்சிங் சென்டரும் சரி, எல்லாமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரீஜனில் தான் வரும். அது காரணம் என்னன்னா, தமிழ்நாடு மட்டும்தான் நார்த் ஈஸ்ட் மான்சூனை நம்பி இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட்டுமே சவுத் வெஸ்ட் மான்சூனை நம்பி இருக்கு. ஸோ 4 பேர் பிழைக்கிறதுக்கு ஒருத்தர், அதான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இது வந்து ஸ்ரீஹரிகோட்டால அதே மாதிரி நடந்து போச்சு. ராக்கெட் லான்ச்சிங் போட்டோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன் ஃபார் ராக்கெட் லான்ச்சிங். தப்பு சொல்லலை. ராக்கெட் லான்ச் பண்ணுறதை மட்டும்தான் டைமிங் மட்டும் மாற்றிடுங்க. ஏடகுடமாக வெறும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் மாற்றினீங்கன்னா மழை வராது. 2016 அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. நாங்களும் ரீசெண்டாக ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணோம். இட்ஸ் பப்ளிஷ் பண்ணதில் காட்டினோம். 4 ராக்கெட் ஒரே டைமில் லான்ச் பண்ணால் சைக்ளோன் கூட பக்கத்தில் வராது. உடனே எல்லாம் கேட்பாங்க, சைக்ளோன் ஒருத்தர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாரு, சைக்ளோன் எவ்வளோ பெரிய இது, நீங்கள் போய் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, சைக்ளோனை பக்கத்தில் போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன காற்று தான் அது. ஒரு சின்ன சம் 1 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது. சின்ன ஏரியாவில் காற்று சுழரும். மேலே இந்த சேட்டலைட்டில் பார்த்தா பெருசாக தெரியும். அந்த காற்று மூவ்மெண்ட்டே ஹீட் பேஸ் தான். அது கஜா. கூகுள் பண்ணுங்க ப்ளீஸ், தயவுசெய்து கூகுள் பண்ணி பாருங்க கஜா எப்படி மூவ் ஆச்சுன்னு. ஏன் மூவ் ஆச்சுன்னு பாருங்க. 2006 வருதா எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அதோடைய பேட்டர்னு பாருங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ எங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வச்சது வந்து, ப்ளீஸ் ராக்கெட் லான்ச்சை நார்த் ஈஸ்ட் மான்சூன் பக்கத்தில் பண்ணாதீங்க. டூ இட் டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி டு ஜூன். சென்னை பொழைச்சிக்கிறோம். பட் அவங்க அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படி அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் பண்ணுறாங்கன்னா, அப்பந்தான் நம்மளுடைய அந்த லான்ச்சிங்க்கு நம்பர் ஆஃப் அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் வேஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணுவாங்க. ஓகே. மற்ற டைம்லனா ஜேர்னி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதால் எல்லாம் இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். பட் அது எப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சி பண்ணுங்க, நல்லது. நம்மள எல்லாத்துக்குள்ள இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம சென்னைக்கு தண்ணி கொண்டு, சென்னைன்னு ஒரு சிட்டி உருவாச்சுங்க. நீங்கள் சொன்னீங்களா சொல்ல பண்ணலையோ, சென்னைன்னு ஒரு சிட்டி உருவாச்சு. தூக்கி போட முடியாது. அந்த சென்னைக்கு தண்ணி இல்லாமல் எப்படி கொண்டு வரும்? தண்ணியை எப்படி கொண்டு வர முடியும்? நிறைய குளங்கள் வெட்டணும், நிறைய இருந்த குளங்களை தேடணும். டி நகரே ஒரு குளத்து மேலே தான் இருக்குன்னு தெரியுது. அந்த வெர்னாக்குலர் நாலேஜ் இல்லாதால தான் டி நகரில் குளத்துல வீடு இது கட்டினாங்க, பிளானே பண்ணாங்க. 1910 ஆரம்பிச்சு 23 முடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வெர்னாக்குலர் நாலேஜ் இருக்கணும். அதுக்கு வெர்னாக்குலர் பீப்புள்கிட்ட பேசணும். ட்ரெடிஷ்னல் பீப்புளுடைய நாலேஜை அப்படியே இங்கிலீஷில் மாற்றி ஸ்கூலில் படிச்சு கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலைஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கிடெக்சரல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சரி, படிக்கிறவங்களுக்கும் சரி, வெர்னாக்குலர் வந்து ஒரு செப்பரேட்
கான்செப்டா தான் பார்க்கப்படுது. ஒண்ணு இட் பி டோல்ட் அஸ் காஸ்ட்லி, இல்ல கிராஃப்ட்மேன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல அத பத்தி நெறைய டேட்டாஸ் இல்ல. அப்போ காலேஜ் லெவல்ல பண்ணும்பொழுது பெருசா அது வந்து டிஃபரெண்டா தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கோ இல்ல வெர்னாகுலர் ஆர்க்கிடெக்சர் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ ஹவ் டு தி பர்சீவ் தட் ஐடியா? அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். பேசிக்கா நீங்களே சொன்னீங்களே, நான் டெம்பிள் பத்தி நிறைய புக்ஸ் பார்த்தேன். யூ அப்ஜெக்டிஃபைட் எவ்ரிதிங் வி அப்ஜெக்டிஃபைட். வெர்னாகுலர்னாலே ஒரு மியூசியம் பீஸ் நினைச்சிட்டோம். யா கண்டிப்பா. ஓகே, அது மியூசியம் பீஸ் நாலேஜ் அந்த திங்கிங்ல இருந்து மாறணும். இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப்னு கொண்டு வரணும். வெர்னாகுலர்னு சொன்ன உடனே எல்லாரும் நாளைக்கு களிமண்ல வீடு கட்டுங்கன்னு அவசியம் கிடையாது. அது டிசைன் பேசிஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி டிசைன் பேசிஸாக கொண்டு வரலாம்? நம்ம ஒரு இந்த ஸ்லைடு ஆக்சுவலாக அழகாக ஒரு ஸ்லைட் டெவலப் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு நான் காட்டுறேன் எல்லாத்துக்கும். ஆர் சிட்டி இஸ் அ ஸ்டாக்ட் சிட்டி ஆர் அ பைல்ட் அப் சிட்டி. ஸோ இதை நாலேஜ் வந்து அதே அது எப்படி நம்ம சிட்டியை உருவாக்கணும், அந்த சிட்டி எப்படி வந்துச்சு, எந்தால உருவாச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது வெர்னாகுலர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட். வெர்னாகுலரை ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது மற்றவனுக்கு புரியாது, மற்றவனுக்கு எதிர்பார்க்கறது உங்களால் சால்வ் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு கண்டெம்பரரி ஆர்கிடெக்ட்ஸ் கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இன் த பில்டிங். கிளேல கட்டுறவங்க கிளேலே ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிசர்ச். அதை கைவிட்டக்கூடாது. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும்ல. வேற if we love doing it, லவ் டூயிங் இட், ஃபுல் டைம் ஜாப்ல போய் ஃபுல் salary டைம் சாலரியில உட்காந்துறணும், அவ்வளவுதான். we love to do it. Yes. Okay, so we are done with the questions, sir. We Yes, had sir. a very Thank you. wonderful session. ஸோ லைக் நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து புலிக்காட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஜென்ரலி மிஸ்ட் அவுட் தட் பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் எனி ஈவெண்ட். எனக்கு அதுதான் இந்த டாக்ல நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து அந்த மேலோட்டமான ஒரு வரி செய்தி மட்டும்தான் நம்மள ரீச் ஆகுதே தவிர அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்திருக்கு, இல்ல ஏன் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் கொஸ்டினிங் கிடையாது. யா, ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் வி கேன் கரெக்ட். சில இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொசைட்டில சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ கண்டிப்பா எதுக்குமே பயப்படாம நீங்க திங்க் பண்றத மக்களுக்கு சொல்லுங்க. அது 10 பேர் அடிப்பாங்க, 10வது 11வது ஓகே கேட்பாங்க. சேவ் புலிக்காட், சேவ் சென்னை சொல்லும் போது என்ன ரொம்ப காமெடி பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளையும் மீறி எனக்கு தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் அண்ட் தேங்க்ஸ் டு மை மதர். ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய ஃபைனான்சியல் சப்போர்ட் அவங்க தான். எல்லாத்தையும் மீறி வேலை வந்ததுக்கு அந்த 2 ஜீவங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சா நிறைய பேர் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. முட்டாள்னு சொல்லிதுக்காக ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய பேருக்கு பெரிய தலைவர்கள்லாம் எங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லிட்டு அதை கண்டுக்காம just do a campaign for your vernacular. What vernacular doesn't mean only vernacular architecture, vernacular thinking, everything. living a life which is vernacular அப்படி எடுத்துக்கலாமா? Yes, living a life which is vernacular. சாப்பாடுல இருந்து உடுத்துறதுல இருந்து எடுத்துட்டு போற திங்ஸ் அந்த மாதிரி நம்ம எஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாலே, உதாரணத்துக்கு வந்து நம்ம கையில நெசவு பண்ண ஒரு லுங்கி ஒருத்தர் குடும்பம் வாங்கினாங்கன்னா, இது நான் போன தடவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லுங்கி கையில நெசவு பண்ண ஒரு காட்டன், அதுவும் எந்த காட்டன், நம்ம சொந்தமான தமிழ்நாடு காட்டனோ இல்லாட்டி ஆந்திரா காட்டனோ, உங்க ஊர்ல இருக்கிற அந்த லோக்கல் எண்டமிக் ஸ்பீசிஸ் காட்டனை ஒரு லுங்கியை வாங்கினா இன்னைக்கு ஒரு ஃபார்மர் சூசைட் பார்க்க மாட்டோம். கண்டிப்பா. ஸோ 30 crores people buying one lungi per year, family or people. அதில் 30 கூட வேண்டாம், நீங்க ஒரு 10 கோடி கூட வேண்டாம், 5 கோடி லுங்கி வாங்கினாலே முடிஞ்சிச்சுங்க. ஸோ இதான் vernacular thinking. It's a huge number. ஸோ அப்போ என்ன ஆகும், எண்டமிக் ஸ்பீசிஸ் காட்டனை ப்ரொமோட் பண்ணுவோம். எண்டமிக் ஸ்பீசிஸ் காட்டனை ப்ரொமோட் பண்ணா அவனால எங்கேயும் போக முடியாது, அவன் ஊர் குளத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும். எண்டமிக் ஸ்பீசிஸ்க்கு வந்து கெமிக்கல்லாம் தேவையில்லை, அழகான தண்ணி, பிளாக் காட்டன் சாயில், எந்தவித எரு போட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி வெர்னாக்குலர் பிஸ்னஸ் திங்கிங், வெர்னாக்குலர் திங்கிங் இருந்தாலே போதும், கிளைமேட் நம்ம கை கட்டி நிற்கும். சூப்பர். கண்டிப்பா சார். நம்ம இதுல இருந்து டேக் அவே அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வி லவ் டு பி வெரி பாசிட்டிவ் அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்ம
ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். லைக் நடுவுல ஒருத்தர் கேட்டிருந்த மாதிரி லாக்டவுன்ஸ் மற்றும் அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் பிராக்டிஸ்குள்ள வந்தாலே சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மாறும் அப்படின்னா we should go behind that அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். So, ஆமாம். பண்ண நாளைக்கு நம்ம பட்னியா இருந்தா we'll go back to the original. கண்டிப்பா. So, அதனால let us see. எஸ் கண்டிப்பா சார். தேங்க்யூ so much. Thank you so much. உங்களுக்கு வந்து நடுவுல பவர் கட்லாம் தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது பண்ணிருக்கீங்க. எல்லா தடவையும் எனக்கு அது அடி விழும். It's not a big deal. Thank you. Thank you. நாங்களும் அப்படிதான் சார். ஓகே சார். தேங்க்யூ Thank so you so much. much. Yes. ரொம்ப நன்றி. Yes sir. Thank you sir. Thank you so much. Thank you. Yeah.